அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மரபு கூடலில் இந்த தலைமுறையின் தலைப்பாக உணவை மருந்தாக்குதல் என்பதை மட்டுமே தலைப்பாக வைத்து உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. உணவை மருந்தாக்குதல் என்பது கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களுக்கு எந்த அளவு தேவையாக இருந்ததோ அதைவிட மிக மிக அதிகமாக இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே உணவு மருந்தும் அல்லது மருந்தாகிய உணவுகள் என்றெல்லாம் தலைப்பு வைக்கலாமா என்று யோசித்த போது அவற்றை ஒரு தலைப்பாக என்னாலேயே உள்வாங்க முடியவில்லை. அதனால் அதை ஒரு தலைப்பாக முன்வைக்கவும் முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய மரபில் உணவு கொள்கை, உடல் கொள்கை, அண்ட கொள்கை, மருந்து கொள்கை என்று எதை எடுத்துக்கொண்டாலும் வெறும் குறிப்புகளை வழங்குவது நம்முடைய மரபில் இல்லாத. உணவை மருந்தாக்குவது என்றால் இதை சாப்பிட்டால் அது சரியாகும், இதற்கு அது தீர்வு என்று போகிற போக்கில் குறிப்புகளை வீசுவது, இது நம்முடைய மரபு சிந்தனைக்கு புறம்பானது. நம்முடைய மரபில் இது இதற்கு முன்பு இல்லாத ஒரு வழக்கம். இன்னும் சொல்ல போனால், சித்த மருத்துவர் என்பவர் யார்? யாரை சித்த மருத்துவர் என்று அழைக்க முடியும் என்றால், சித்தா என்ற சொல்லை அழைப்பு குறிப்பில் போட்டுக்கொண்ட அனைவரையும் சித்த மருத்துவர் என்று மரபு கொள்கையின்படி அழைக்க முடியாது. கல்விக் கொள்கையின்படி அழைக்கலாம், மரபு கொள்கையின்படி அழைக்க முடியாது. யாரை அழைக்க முடியும் என்றால், ஒரு சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடுகளாகிய வாதம், பித்தம், கவம் ஆகிய மூன்றை பற்றியும் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். நாடி பார்த்து, முகம் பார்த்து, அறிகுறிகளை கேட்டறிந்து வாதம், பித்தம், கவம் ஆகியவை இந்த உடலில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள தகுதியுடையவராக இருக்க வேண்டும். மணி, மருந்து, மந்திரம் ஆகிய மூன்று செய்திகளை புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். மணி என்பது மருந்து செய்வதற்கும், நோய்க்குறிகளை தெரிந்து கொள்வதற்கும், உணவை உட்கொள்வதற்கும், மருந்தை உட்கொள்வதற்கும் காலம் பார்த்தல், எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுதல் மணி. மருந்து என்பது மருந்து செய்தல், எதற்கு எந்த மருந்தை செய்ய வேண்டும், எந்த அளவில் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். ஒரு மூலிகையை பறித்தால் அதை எப்பொழுது பறிக்க வேண்டும், பறிக்கும் முறை என்ன என்று மருந்துகளை பற்றி தெரிந்து வைத்திருந்தால் அது மருந்து. மந்திரம் என்பது தன்னிடம் வரக்கூடிய நோயாளி முழுமையாக நலம் பெற வேண்டும் என்று இவர் சொன்னால் அது நடக்க வேண்டும், இவர் நினைத்தால் அது நடக்க வேண்டும். இவ்வாறு நோயை குணமாக்கக்கூடிய நற்சொற்களை ஏற்கனவே கூறி சென்ற முன்னோருடைய நற்சொற்களை எல்லாம் ஏற்கனவே தெரிந்து வைத்து அந்த சொற்களை மனிதர்களுக்கு கற்றுத்தர தெரிந்தவர், மணி, மருந்து, மந்திரம் ஆகிய மூன்றையும் தெரிந்தவர் நம்முடைய மரபில் சித்தர். ஒரு நோயாளிக்கு நாடி பார்த்து அந்த நோயாளியினுடைய உடலை புரிந்து கொண்டு அவருக்கு என்று தனியாக மருந்து செய்ய தெரிந்தவர் நம்முடைய மரபில் சித்தர். சளி என்று செல்பவர்களுக்கெல்லாம் ஒரே அளவு, ஒரே குணம் கொண்ட மருந்துகளை பொட்டலம் கட்டி அல்லது புட்டிகளில் அடைத்து விற்பனை செய்பவருக்கு நம்முடைய மரபில் சித்த வைத்தியர் என்று பெயர் கிடையாது. யாருக்கு சித்த வைத்தியர் என்று பெயர் என்றால், 10 பேர் தன்னிடம் வந்தால் அந்த 10 பேருக்கும் தனித்தனியான அளவுகளில் தனித்தனியான பொருள் சேர்க்கையில் மருந்து செய்ய வேண்டும் என்ற செய்தியை புரிந்து வைத்திருப்பவருக்கு பெயர் தான் சித்த வைத்தியர். ஏனென்றால் 10 பேருடைய உடல்களும் வேறு, 10 பேருடைய உடல்களில் இருக்கக்கூடிய தொல்லைகளின் அளவும் வேறு. ஆகவே மருந்து வேறாகத்தான் இருக்க வேண்டும். மருந்து ஒன்றாக இருந்தாலும் அந்த மருந்தின் அளவு வேறு வேறாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வளவும் தெரிந்தால் அவருக்கு சித்த வைத்தியர், சித்த மருத்துவர் என்று பெயர் என்பது நம்முடைய மரபில் பல்லாயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்கு. இப்பொழுது தோற்றத்தை வைத்துக் கொண்டும், சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டும், பட்டங்களை வைத்துக் கொண்டும் சித்த வைத்தியர் என்று பெயர் கொள்வது இப்பொழுது ஒரு நவீன காலத்துடைய போக்கு. உணவே மருந்து என்ற சொல்லும் இப்படி சீரழிக்கப்பட்ட குறிப்புகளை மட்டுமே வீசி எறிந்து உடல்களை பற்றி, அண்டத்தை பற்றி, உடலை தொல்லைக்குள்ளாக்கும் மும்மலங்களாகிய வாதம், பித்தம், கவம் ஆகியவற்றை பற்றி அதை பற்றியுமே புரிதல் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக உணவை மருந்து என்று பேசுவதும், பொத்தாம் பொதுவாக உணவை மருந்து என்று எழுதி போடுவதும் ஒரு குறிப்பு வழங்கும் செயலாக மாறி போனதால்
உணவே மருந்து அல்லது உணவை மருந்தாகும் என்பதை மட்டும் ஒரு தலைப்பாக வைப்பதிலே எனக்கு சங்கடம் ஏற்பட்டது. என்பதுதான் நேரடியாகவே வாதம் பித்தம் கபம் என்பதையே தலைப்பாக்கி விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வாதம் பித்தம் கபம் என்பதை பற்றி பேசாமல் உணவை மருந்தாக்குவதை பற்றி பேச முடியாது. ஒரு உணவை சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் என்றால் அந்த உணவை ஏன் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஏன் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். ஒரு பத்தியத்தை குறிப்பிட்டால் ஒரு உணவை ஏன் தவிர்க்க சொல்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஏன் தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த உடலில் வாதம் எப்படி இருக்கிறது, பித்தம் எப்படி இருக்கிறது, கபம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் ஒரு பத்தியத்தை பரிந்துரைக்க முடியும். போகிற போக்கில் ஒரு புத்தகத்தில் படித்ததை ஒப்பித்து விடக்கூடாது, தொலைக்காட்சியில் பார்த்த செய்திகளை ஒப்பித்து விடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் என்பதற்காக, பாட்டி சொன்னார் என்பதற்காக எல்லாம் கடைபிடிக்க முடியாது, கடைபிடிக்க கூடாது. மருந்தை உணவு போல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் உணவை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை இங்கே சிலரால் விதைக்க முடிகிறது என்றால் அது இந்த தமிழர்களுடைய மரபில் பொதிந்திருக்கும் மறைபொருள்களின் வீரியத்தை குறிக்கிறது. எந்த சிக்கலுக்கும் நம்மால் தீர்வுகளை சொல்ல முடியும், எவ்வளவு பெரிய நோய்க்கும் நம்மால் அந்த நோய்களை தீர்க்கும் வழிமுறைகளை சொல்ல முடியும். ஆனால் தீர்வுகளை முன்வைக்கும் முன்பு நம்முடைய மரபு மருத்துவ அறிவியலின் அடிப்படையான கோட்பாடுகளான வாதம் பித்தம் கபம் ஆகிய 3 கோட்பாடுகளை பற்றியும் குறைந்தபட்ச அறிவாவது வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை முன்வைப்பதால், இந்த கருத்தை பின்பற்றுவதால் முரண்பாடுகளையும் சில வேளைகளில் எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் முன்வைக்கும் கருத்து, ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆலோசனை சொல்வதற்கு முன்பு அவருடைய உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகிய 3 பற்றி தெரிந்து கொண்டு சொல்லுங்கள் என்பதுதான் இந்த கருத்துதான். ஏனென்றால் என் கருத்து அல்ல, இது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், பல்லாயிரம் முனிவர்கள் 1000 ஆண்டுகளாக போற்றி பாதுகாத்து நம் கையில் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்கொடை இந்த கருத்து. எனவே இந்த உரையை நீங்கள் கேட்டு முடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் உங்களுடைய உடலில் காற்று எவ்வளவு இருக்கிறது, பித்தம் எவ்வளவு இருக்கிறது, தேவைக்கு அதிகமான நீர் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நாம் ஐம்பூத கொள்கையை பற்றி நிறைய பேசுகிறோம், நானும் நிறைய எழுதி கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐம்பூத கொள்கை என்பது ஆகாயம், அதாவது வெளி, காற்று, வெப்பம், நீர், நிலம், இதை வரிசையாகவே புரிந்து கொண்டால்தான் அடுத்து நான் பேச போகும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் புரியும். பொதுவாக நாம் ஐம்பூத கோட்பாடு என்றால் ஆகாயம், நீர், தீ, பூமி, காற்று என்று சொல்வோம். திடீரென்று நீர், நெருப்பு, நிலம், காற்று, பூமி என்று சொல்வோம். அப்படி சொல்லக்கூடாது, அது முறை அல்ல. பேச்சு வழக்கில் அப்படி சொல்லலாம், ஆனால் ஒரு கொள்கையாக பேசும்போது அப்படி சொல்லக்கூடாது. கொள்கையாக பேசும்போது சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை என்னவென்றால், முதலில் இந்த அண்டத்தில் முதலில் படைக்கப்பட்டது வெளி, ஆகாயம். அதிலிருந்து காற்று உருவானது, காற்றிலிருந்து வெப்பம் உருவானது, வெப்பத்திலிருந்து நீர் உருவானது, நீரிலிருந்து நிலம் உருவானது. வெளி, காற்று, வெப்பம், நீர், நிலம், இதுதான் வரிசை. இந்த வரிசையில் வெளி அல்லது ஆகாயத்தை ஓரமாக வைத்து விடுவோம். அது ஏன் என்று நான் பிறகு சொல்கிறேன். இரண்டாவதாக இருக்கக்கூடிய காற்று, மூன்றாவதாக இருக்கக்கூடிய வெப்பம், நான்காவதாக இருக்கக்கூடிய நீர், இந்த 3 தான் வாதம் பித்தம் கபம். வாதம் என்பது காற்றை குறிக்கிறது, பித்தம் என்பது வெப்பத்துக்கு நெருக்கமானது, கபம் என்பது நீரை குறிக்கிறது. காற்று, வெப்பம், நீர் என்ற 3 பூதங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அல்லது அவற்றை மட்டும் கூடுதலாக கணக்கில் கொண்டு வாதம் பித்தம் கபம் என்ற 3 பொருட்களாக பிரித்து வைத்தது நம்முடைய தமிழர்களுடைய மருத்துவ மரபு. 4 5வதாக இருக்கக்கூடிய நிலம், தனியாக அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய உடலே நிலம் தான். என்னுடைய உடல் நிலம், என்னுடைய உடல் உங்களுடைய உடல் நிலம். உங்களுடைய உடலில் அல்லது உங்களுடைய நிலத்தில் நீர், வெப்பம் இருக்கிறது, காற்று இருக்கிறது. அப்படி என்றால் ஆகாயம் எங்கே இருக்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதருடைய மனம்தான் அந்த மனிதருடைய ஆகாயம். ஒவ்வொரு மனிதருடைய மனம்தான்
அவருடைய வெளி மனமாகிய ஆகாயத்தில் தான் உடல் என்ற நிலம் இருக்கிறது. உடல் என்ற நிலத்திற்குள்ளே காற்று இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, நீர் இருக்கிறது. மருத்துவத்திற்கு என்று ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்றால் ஆகாயத்தை கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை, ஏனென்றால் அது மனம். பூமியை கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை, நிலத்தை கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை, ஏனென்றால் நிலத்தில் தான் இப்பொழுது நோய் வந்திருக்கிறது. ஆக எதை கணக்கில் கொள்ள வேண்டும்? எதை சீர் செய்தால் இந்த நிலம் சீராகும் என்றால் காற்றை சீர் செய்தால், வெப்பத்தை சீர் செய்தால், நீரை சீர் செய்தால் இந்த நிலம் சீராகும். இதுதான் நம்முடைய சித்த மருத்துவ அல்லது தமிழ் மருத்துவத்துடைய அடிப்படை கொள்கை, சுருக்கமான அடிப்படை கொள்கை. காற்று முதலில் தோன்றியது, இந்த மூன்றில் காற்று முதலில் தோன்றியது. ஆகாயத்திலிருந்து முதலில் வெளிப்படுத்தப்பட்டது காற்று, காற்றிலிருந்து வெப்பம் உருவானது என்று பரிபாடல் பதிவு 2000 அல்லது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பரிபாடல். முதலில் ஆகாயம் படைக்கப்பட்டது, அதிலிருந்து காற்று படைக்கப்பட்டது, காற்றிலிருந்து வெப்பம் உருவானது என்று பதிவு செய்தது, வெப்பத்திலிருந்து நீர் வந்தது என்று பதிவு செய்தது. நீர்நிலைகளை, வயல்வெளிகளை நேசிக்கக்கூடிய ஒரு முதியவர் ஒருவரோடு கடந்த வாரம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வகுப்புகளுக்கு வருபவர்களுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், நான் எப்பொழுதும் சொல்லக்கூடியது காற்று வெப்பத்தை உருவாக்கும், வெப்பம் நீரை உருவாக்கும், நீர் நிலத்தை உருவாக்கும். இந்த வரிசையை மறந்து விடாதீர்கள் என்று வகுப்புகளில் தொடர்ந்து சொல்வேன். காற்றிலிருந்து வெப்பம் வருகிறது, வெப்பத்திலிருந்து நீர் வருகிறது என்று சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்வது நான் வழக்கமாக ஐம்பூத கொள்கையை வகுப்பாக நடத்தும் போது இதை நான் நடத்துவது உண்டு. கடந்த வாரம் நான் சந்தித்த அந்த ஒரு பெரியவர் நீர் மீது காதல் கொண்டவர். அவர் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கிறார். அவர் நீர் மீது மிகப்பெரிய காதல் அவருக்கு. நீரை எப்படி சேமிக்க வேண்டும், வயல்வெளிகளில் எப்படி நீரை நிறுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். இன்னும் நிறைய இந்த உலகத்திற்கு இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நண்பர் வழியாக நான் அங்கே சென்றிருந்த பொழுது அவர் வந்து சந்தித்தார், பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நீர் என்பதே நெருப்பு தான் என்றார். நீர் என்பதே நெருப்பு தான் என்றார். எனக்கு ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் நீர் என்றால் நெருப்பு தான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது வெளி உலகத்தில் அப்படியே சொன்னால் அது உலகம் ஒத்துக்கொள்ளாது. நான் வியப்போடு இவர் என்ன சொல்கிறார் என்று கவனித்து கேட்டேன். H2O தானப்பா நீர், ஹைட்ரஜனும் ஒரு நெருப்பு வாயு தான், ஆக்சிஜன் நெருப்பை தூண்டுற வாயு தான், இது ரெண்டும் சேர்ந்தாதான தண்ணி. மாடர்ன் சயின்ஸ் அதை தான் சொல்லுது என்று இதை பரிபாடல் சொன்னால் அது நிராகரிக்கத்தக்க மூட நம்பிக்கை. H2O என்று சொன்னால் அதுதான் நிரூபிக்கப்பட்டது. நீரிலிருந்துதான் நிலம் வந்தது என்று சொன்னார்கள். நீரிலிருந்துதான் நிலம் வந்தது என்பதை இந்த பூமியின் தோற்ற வரலாற்றை படித்தவர்களால் மறுக்க முடியுமா? வெப்பம் கோலமாக இருந்த இந்த பூமியில் மழை பெய்து நீர் உருவாகி அதன் பிறகுதான் இந்த வெப்ப கோலம் நிலமாக மாறியது. அதுதான் பூமியின் வரலாறு. இந்த வெப்ப கோலம் வெப்பமாக மாறுவதற்கு முன்பு அண்டத்தில் தனித்தனி தோள்களாக திரிந்து கொண்டிருந்த அணுக்கள் எல்லாம் பெரும் காற்று வீசி அந்த காற்றால் ஒன்றிணைக்கப்பட்டு நெருப்பாக மாறின என்பது நவீன அறிவியல், நவீன இயற்பியல் சொல்லக்கூடிய கருத்துதான். ஆகாயத்தில் அணுக்கள் தனியாக திரிந்து கொண்டிருந்தன. காற்று வீசி அணுக்களை ஒன்றாக திரட்டி உருட்டி வெப்பமாக மாற்றியது. ஒரு வெப்ப கோலம் வெடித்தது. அந்த வெப்ப கோலத்தில் இருந்து பிரிந்த பூமியின் மீது நீர் விழுந்தது, நீரில் இருந்து நிலம் தோன்றியது என்பதை நவீன அறிவியல் இப்படியே தான் சொல்கிறது. பரிபாடலும் இப்படியே தான் சொல்லியிருக்கிறது. நவீன அறிவியல் இது தானாக நடந்தது என்கிறது, பரிபாடல் இறைவா இது உன் படைப்பு என்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைநோக்கி இல்லாமல், மலைகளை குடையாமல், வெடிவெடித்து சோதனை செய்யாமல் இதை சொன்னவர்கள் சொல்வது சரியாக இருக்குமா? அல்லது கண்ணால் பார்த்துவிட்டு யூகங்களின் அடிப்படையில் பேசுவதுதான் சரியாக இருக்குமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் பொறுப்பும் விருப்பம். ஆனால் சொன்ன செய்திகள் ஒன்றுதான். H2O என்பது 2 எரிவாயுக்களுடைய ஒரு வகை கூட்டு, அவ்வளவு. வெப்பத்தில் இருந்தால் நீர் உருவாகிறது, நீரில் இருந்தால் நிலம் உருவாகிறது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் வாதம், பித்தம், கபம் என்ற வரிசையை உருவாக்கினார்கள். பித்தம், கபம், வாதம் என்று சொன்னால் அது தவறு. வாதம், பித்தம், கபம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாதம் முதலில் தோன்றியது, பித்தம் இரண்டாவது தோன்றியது, மூன்றாவதாக கபம் தோன்றியது. ஒரு மனிதனுடைய உடலில் கபம் மிகுந்திருக்கிறது என்றால் அவருடைய உடலில் ஏற்கனவே பித்தம் அதிகமாக இருந்திருக்கிறது, அதற்கு முன்பு அவருடைய உடலில் வாதம் தோன்றியிருக்கிறது என்று பொருள். நேரடியாக கபம் வராது, வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த அண்டம் படைக்கப்பட்ட முறையில் தான் இந்த பிண்டமும் படைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் ஒரே விதிதான்.
இந்த மனித உடல் நீரிலிருந்துதான் வெளியே தனி நிலமாக வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியுமா? அல்லது கருப்பைக்குள் வீசும் காற்றுதான் வெப்பத்தை உருவாக்கி கருவை உருவாக்குகிறது என்பதை யாரும் மறுக்க முடியுமா? நவீன அறிவியல் அதை மறுக்குமா? திருமந்திரத்திலே ஆசான் திருமூலர் பதிவு செய்கிறார், விந்தணு ஒரு கருப்பைக்குள் நுழைந்து சூழ்கொள்ளும் நேரத்தில் கருப்பைக்குள் காற்று வெடிக்கும் என்று திருமந்திரம் பதிவு செய்திருக்கிறது. காற்று வெடிக்கும் உள்ளே கருப்பைக்குள், அந்த காற்று வெடித்த பிறகுதான் கரு உருவாகும் என்று காற்று தோன்றும், அதன் பிறகு அதிலிருந்து வெப்பம் தோன்றும், அங்கே நீர் தோன்றும், பிறகுதான் உடல் தோன்றும் என்ற ஒவ்வொரு குழந்தை பேரின் போதும் கருப்பைக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வின் துவக்கத்தை திருமந்திரம் பதிவு செய்தது. அதைத்தான் எவ்வளவு பெரிய கருவிகளை வைத்து ஆய்வு செய்தாலும் இதைத்தான் நவீன உயிரியலோ அல்லது நவீன மருத்துவியலோ இதைத்தான் பதிவு செய்தாக வேண்டும். நீரில் இருந்துதான் நிலம் வருகிறது, காற்று வீசிதான் கரு தங்குகிறது, இதுதான் விதி. வெப்பம் இருந்தால்தான் அந்த விந்தணு சினை மூட்டை கருவாக மாறும். காற்று வேண்டும், வெப்பம் வேண்டும், நீர் வேண்டும், அதுதான் நிலத்தை பாதுகாக்கும். ஒருவருடைய உடலில் சளி அதிகமாக இருக்கிறது, சளி வெளியேறி கொண்டே இருக்கிறது அல்லது வெளியேறாமல் உள்ளே தங்கி இருக்கிறது என்றால் அவருக்கு வாதம், மிக நீண்ட காலமாக வாதம் அவருடைய உடலில் இருந்து அது பித்தமாக மாறி இப்பொழுது கபமாக முற்றி இருக்கிறது என்று நேரடியாக கபம் உருவாகாது. இவருக்கு கபம் உடம்பு, இவருடைய உடலில் கபம் இருக்கிறது. இப்பொழுது இந்த உடலை எப்படி அணுகுவது, இவருக்கு என்ன பரிந்துரைப்பது, என்ன செய்தால் இவர் இந்த தொல்லைகளில் இருந்து விடுபட்டு நலமடைவார் என்றால், இவருடைய உடலில் இருந்து இந்த சளி அல்லது கோழை, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்லது நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழை வெளியேறுவதற்கு கபம், தேவைக்கு அதிகமான நீர், திரிந்து போன இயல்பிலிருந்து மாறி போன, கெட்டு போன, நஞ்சாகி போன, கழிவாகி போன நீர், அதுதான் கபம். நன்னீர் கபமாகாது. நல்ல காற்றை வாதம் என்று கூறக்கூடாது. கெட்ட காற்று வாதமாகும். வெப்பமும் நீரும் திரிந்து கெட்டு போனால் அது பித்தமாகும். நீர் கெட்டு போனால் அது கபமாகும். ஒருவருடைய உடலில் இருந்து சளி வெளியேற வேண்டும் என்றால், கோழை வெளியேற வேண்டும் என்றால், அல்லது சிறுநீர் அடைத்துக் கொண்டிருக்கிறது அது வெளியேற வேண்டும் என்றால், அல்லது அதிகமாக சிறுநீர் போக்கு இருக்கிறது அது சீராக வேண்டும் என்றால், மாதவிலக்கு உதிரப்போக்கு சீரற்று இருக்கிறது அது சீராக வேண்டும் என்றால், வியர்வை அதிகமாக இருக்கிறது அல்லது வியர்க்கவே இல்லை இது சீராக வேண்டும் என்றால், சுருக்கமாக உடலில் நீர் சீராக வேண்டும் என்றால், வெளியேறாமல் இருப்பது வெளியேற வேண்டும் என்றால், அதிகமாக வெளியேறுவது கட்டுப்பட வேண்டும் என்றால், உடலில் உள்ள நீர் சீராக வேண்டும் என்றால், இந்த உடலில் கபம் சீர்கட்டு இருக்கிறது, கபம் அதிகமாக இருக்கிறது என்ற புரிதலை உள்வாங்கிக் கொண்டு அவருக்கு என்ன பரிந்துரைக்க வேண்டும் என்றால், உடனடியாக அந்த உடல் நலமடைய வேண்டும் என்றால் அவர் செய்ய வேண்டியது தெளிவான நல்ல புரிதலுடன் கூடிய உணவு பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவு பத்தியம், அடுத்த வேளை உணவு எதை உள்ளே அனுப்ப வேண்டும், எதை அனுப்பக்கூடாது என்பதை இந்த நபருக்கு பரிந்துரைப்பது ஒரு மருத்துவருக்கு அழகு. அதிக சளி இருக்கக்கூடிய அல்லது அதிகமாக கோழை கட்டிருக்கக்கூடிய ஒருவர் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். அதிகமாக குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை உணவாக கொள்ளும். அதிகமாக மோர் அல்லது தயிர் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஏற்கனவே மிக அதிகமான சளி அல்லது கோழை தொந்தரவுகள் இருந்தால் முற்றிலும் தயிரையும் மோரையும் தவிர்க்க வேண்டும். குறைவாக இருந்தால் தயிரையும் மோரை குறைவாக சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் குளிர்ச்சி தரக்கூடியவை என்று எதை கருதுகிறதோ அதை அவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். அதிகமான பழச்சாறுகளை தவிர்க்க வேண்டும். மிக அதிகமான சளி இருந்தால் பழம் சாப்பிடுவதையும் பழச்சாறுகளையும் சில நாட்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். வழக்கமாக நான் 15 நாட்களுக்கு பத்தியம் சொல்வது வழக்கம். 15 நாட்களுக்கு பழம் சாப்பிடாதீர்கள் என்றால் சில பேருக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கும். பழமே சாப்பிடக்கூடாதா? ஏதோ தினசரி பழம் சாப்பிட்டது வைட்டமின் மினரல்ஸை ஒரு சம விகிதத்தில் வைத்து வைத்து இதுவரை மிக ஆரோக்கியமாக ஒரு 100 கிலோ எடை தூக்கக்கூடிய மனிதராக வாழ்வது போலவும், இப்பொழுது இந்த முட்டாள் பழம் சாப்பிடாது என்று சொல்லிவிட்டதால் அந்த வைட்டமின் மினரல்ஸ் எங்கிருந்து கிடைக்க விடுவது போல ஒரு பதற்றம். பழங்களில் வைட்டமின் இருக்கிறது, மினரல் இருக்கிறது அல்லது வேறு ஸ்டார்ச் இருக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் மருந்து கம்பெனிகளின் அடிமையாகத்தான் வாழ முடியும்.
நான் சொல்கிறேன், பழங்களில் நம்முடைய மரபு கொள்கையின்படி நீர் இருக்கிறது. உடலில் நீர் கெட்டு போயிருக்கும் பொழுது நீர் மிகுந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. அதுதான் ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் உணவுகளை பார்த்தால் தீர்வு கிடைக்கும். எந்த பழத்தையும் சாப்பிட வேண்டும். இளநீர் நல்லதா கெட்டதா என்று கேட்டால், ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இளநீர் நல்லதா கெட்டதா என்று கேட்டால், என்னை போன்ற மூடர்கள் கூடத்திலிருந்து என்ன பதில் வரும் என்றால், அது ரொம்ப நல்லதுங்க, அதுதான் நம்ம நாட்டு தேசிய பானம், விவசாயிகள்லாம் சிரமப்படுறாங்க இப்படி. அப்போ படித்தவர்கள் இதெல்லாம் உருப்பிடுமா, இவனை எல்லாம் வச்சுட்டு இந்த நாட்டை எப்படிதான் தூக்கி நிமிர்த்துறதுன்னு தெரியல என்று படித்த கூட்டம் அங்கலாய்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது படித்த கூட்டத்திடம் இளநீர் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் ஒரு பட்டியலை எடுத்து நீட்டுகிறான். இளநீரில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன, என்னென்ன உலோகங்கள் இருக்கின்றன, என்னென்ன தனிப்பங்கள் இருக்கின்றன என்ற ஒரு பட்டியல். ஆகவே இளநீர் மிகச்சிறந்த மருந்து என்று சொல்வது படித்த கூட்டம். நான் இப்பொழுது சொல்கிறேன், உங்களுடைய உடலில் சளி கட்டியிருந்தால், வயிற்றில் கோழை கட்டியிருந்தால் இளநீர் உங்களுக்கு நஞ்சு. அதிலே சத்து பொருள்கள் இருக்கின்றன, அல்லது உங்கள் வார்த்தையில் சொன்ன பல வகையான மினரல்ஸ் இருக்கின்றன என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு ஏமாளி. இளநீர் குளிர்ச்சி தரும் பொருள். மிகையான குளிர்ச்சியை உங்கள் உடலுக்குள் நீங்கள் அனுப்பினால் ஏற்கனவே கபம் கட்டிய உங்கள் உடல் நோய்வாய்ப்படும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் படுக்கையில் விழும். தவறான நேரத்தில் இளநீர் குடித்து இறந்து போனவர்களை எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். இளநீர் கொடுத்து ஒருவரை கொலை செய்ய முடியும், அவருக்கு கொடுக்க கூடாத நேரத்தில் கொடுத்தால் அவர் இறந்து போவார். இதை ஒரு குறிப்பாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளாதீர்கள். முதியவர்கள் இழுத்து கொண்டு படுக்கையில் கிடக்கும் போது அவருடைய வாயில் பால் ஊற்றுவது அவர்களை விரைவில் அவர்களை ஒரு வகையில் கொலை செய்யும். அந்த உயிரை பிரித்து விடுவதற்காக மிகுந்த துன்பத்தில் இருக்கிறது. எனவே வாயில் பாலை ஊற்றினால் அது போய் சேர்ந்து விடும். அதே போல இழுத்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் வாயில் இளநீர் ஊற்று பழக்கம் இருக்கிறது என்று யாரோ செம்மையை சேர்ந்த யாரோ ஒருவர் என்ற கட்டுரைப்படுத்தி பழக்கமே இருக்கிறது என்று சொன்னார். பால் ஊற்றுவதும் இளநீர் ஊற்றுவதும் ஒன்றுதான். யாருக்கு ஏற்கனவே உடலில் கபம் இருந்தவர்களுக்கு இது ரெண்டையும் ஊற்றுவது ஒரே விளைவைத்தான் தரும். மூதாட்டிகள் அல்லது தாத்தாக்கள் இவர்கள் எல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல் என்ன உடல், அவருடைய உடல் வாத உடலா, பித்த உடலா, கப உடலா என்று கேட்டால், படுத்த படுக்கையாக இருக்கிறார், அசைவின்றி கிடக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் அந்த 2 அறிகுறிகளை வைத்துக் கொண்டு அவரை பார்க்காமல் நான் சொல்வேன், அவருடைய உடல் கப உடல், அவருடைய உடலில் கபம் மிகுந்திருக்கிறது. ஏனென்றால் கபம் மிகுந்த உடல் இயங்காது, கபம் மிகுந்த உடல் உணவு எடுக்காது, கபம் மிகுந்த உடல் துடிப்புடன் நகராது. கபம் முற்றி போனால், ஒரு உடலில் நீர் கெட்டத்தன்மை அதிகரித்தால் இயக்கத்தை முடக்கும். அதாவது இந்த பூமியில் நீரின் ஆதிக்கம் மிகுந்தால் நிலம் எப்படி மூழ்கடிக்கப்படுமோ அப்படி ஒரு உடலில் கபத்தின் ஆதிக்கம் இருந்தால் அந்த உடல் நீரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி படுத்த படுக்கையாக உணவெடுக்க முடியாத நிலைக்கு செல்லும். அந்த நிலையில் அந்த உடலின் வாய் வழியாக அனுப்பப்படும் ஒரு தேக்கரண்டி பால் அந்த உயிரை பறிக்கும். அந்த உயிர் எப்படி பறிக்கப்படும் என்றால், இந்த பால் உடலுக்குள் செல்லும் பொழுது உடலில் செரிமான ஆற்றல் இருக்காது. ஏன் செரிமான ஆற்றல் இருக்காது என்றால், செரிப்பதற்கு வெப்பம் தேவை. இந்த உடலில் ஏற்கனவே கபம் இருக்கிறது, மிகையான நீர் இருக்கிறது, நீர்த்தன்மை இருக்கிறது. எனவே இந்த உடலில் வெப்பம் இருக்காது. இந்த பாலை செரிப்பதற்கான வெப்பம் இந்த உடலில் இல்லை என்பதால் உள்ளே வந்த பாலை செரிப்பதற்காக உடல் தன்னை வெப்பப்படுத்திக் கொள்வதற்கு தயாராகும். ஒரு வெப்பத்தை அது உருவாக்கும், செயற்கையாக தேவையில்லாமல் உருவாக்கும். அப்படி உருவாக்கும் பொழுது அந்த வெப்பத்தில் நுரையீரலில் உறைந்து கிடந்த கோழை அல்லது சளி உருகும். நுரையீரல் ஏன் சளியை கட்டியாக மாற்றி வைத்திருந்தது என்றால், இந்த உடல் இயற்கையாக சுவாசிக்கும் திறனை குறைந்து விட்டது.
இவ்வளவு சளி நீர்மமாக இருந்தால், இந்த சளியெல்லாம் நீராக இருந்தால் மூச்சு குழாயில் இந்த சளி அடைத்துக் கொண்டு மரணம் நேரிடும். ஆகவே இந்த சளியை கெட்டியாக மாற்றி வைக்க வேண்டும் என்று இந்த உடல் நுரையீரலில் சளியை கெட்டியாக வைத்திருக்கும். செயற்கையாக அனுப்பப்பட்ட பாலை செரிப்பதற்காக உடல் தன்னை வெப்பப்படுத்தும் பொழுது நுரையீரலில் கெட்டியாக இருந்த சளி பனிமலை வெயில் ஏறியதும் எப்படி உருகுகிறதோ அப்படி உருகும். அந்த சளி சுவாச குழலில் அடைத்து இழுத்து அந்த முதியோருடைய உயிர் பிரிக்கும். இதுதான் நடக்கும். இதற்காகத்தான் பால் ஊற்றுவது. பால் போய் நேரடியாக நுரையீரலில் மூக்கில் அடைக்காது. வாயில் பால் ஊற்றினால் மூக்கில் சளி அடைத்து உயிர் பிரியும். வாயில் இளநீர் ஊற்றினால் மூக்கில் சளி அடைத்து உயிர் பிரியும். கபம் மிகுந்த உடலுக்குள் குளிர் மிகுந்த பொருட்களை அனுப்புவது தவறு என்பது இதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. ஒரு சிறுவனுக்கு அல்லது சிறுமிக்கு கபம் அதிகமாக இருக்கிறது, சளி அதிகமாக இருக்கிறது என்றால் அவர் குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும், அல்லது நீங்கள் அந்த சிறுவன் அல்லது சிறுமிக்கு அந்த அறிவுரையை வழங்கி புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக இயல்பாக வெப்பம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை உடலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சளி அதிகமாக இயல்பாக இயற்கையாக வெப்பம் தரக்கூடிய பொருட்கள் எவை என்றால் நிறைய சொல்லலாம். எல்லாவற்றையும் இந்த உரையில் குறிப்பிட முடியாது என்பதற்காக சுருக்கமாக ஒரு செய்தி பதிவு செய்கிறேன். மிளகு. நாம் வாழும் இந்த பூமியில் மிளகும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட மிகப்பெரிய கொடை நமக்கு எதுவும் தேவையில்லை. அவ்வளவு பெரிய மருந்து. மிளகு ஒன்று, மிளகு என்ற ஒன்று போதும் நம்முடைய உடல் நோய்கள் அனைத்தையும் சீராக்கி அவற்றை வெளியேற்றி நம்மை நலமாக வாழ வேண்டும். மிளகை முறையாக புரிந்து கொண்டு முறையாக பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு மிளகு போதும். ஏனென்றால் மிளகு உடலுக்குள் சென்றவுடன் உடலை வெப்பப்படுத்தும். ஒரு மிளகை நீங்கள் கடிக்கும் பொழுது வாயில் வெப்பம் பரவுவதை நீங்கள் உணர முடியும். மிளகை கடித்து சாப்பிடும் பொழுது அதன் கார சுவையோடு வெப்பமும் சேர்ந்து பரவுவதை நாம் உணரவே முடியும். வெப்பமூட்டி உடலுக்கு இயற்கையான நலம் தரக்கூடிய வெப்பத்தை வழங்கும் அரும்பொருள் மிளகு. சளி மிகுந்த அல்லது கபம் மிகுந்த உடலுக்குள் உணவின் வழியாக அல்லது உணவாகவோ மருந்தாகவோ மிளகை அனுப்பும் பொழுது உடலில் வெப்பம் கிடைக்கிறது. உடலில் சீரான வெப்பம் கிடைக்கும் பொழுது நுரையீரலில் கட்டியிருக்கும் சளி எப்பொழுதும் உருகிக் கொண்டே இருக்கும், வெளியேறிக் கொண்டே இருக்கும். வயிற்றில் கோழையாக படிந்திருக்கும் கபம் எப்பொழுதும் உருகிக் கொண்டு வெளியேறிக் கொண்டே இருக்கும். சளி கோழை இந்த இரண்டையும் அன்றாடம் வெளியேற்ற வேண்டும் என்றால் உணவில் அன்றாடம் மிளகை பயன்படுத்த வேண்டும். எந்த விதமான உடல் தொல்லை இருந்தாலும் எந்த பத்தியத்தை பரிந்துரைத்தாலும் அது மிளகுக்கு பொருந்தாது. உணவு மிளகு பத்தியத்திற்குள் வராது. பெரும்பகுதி பத்தியங்களுக்குள் மிளகு வரவே வராது. ஏனென்றால் அதை பயன்படுத்தும் பொழுது உடல் நலமடையுமே தவிர உடலில் எந்த நலிவுறலும் நேராது. அடுத்ததாக உணவில் கார சுவையை இயல்பாக பராமரித்தல். கபத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்றால் கார சுவை, உரைப்பு சுவை உணவில் இயல்பாக பராமரிக்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமான. சிறுவர்களுக்கும் பல பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கார சுவையின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுடைய உடலில் எதிர்ப்பாற்றலை நசுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிய வைக்க வேண்டும். எவர் ஒருவர் தன்னுடைய உணவில் கார உரைப்பு சுவையை சீராக பராமரிக்கிறாரோ அவருடைய உடலில் சளி தேங்காது, கபம் தேங்காது, வெளியேறிக் கொண்டே இருக்கும். அவர் சளி நோயாளியாக இருந்தாலும் அங்கே அது உறைந்து போகாது, குறுக்கி வெளியேறிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் உரைப்பு சுவை என்பது ஐம்பூத கோட்பாட்டின் அடிப்படையில் உரைப்பு சுவை என்பது வெப்பம் என்னும் பூதத்திற்கானது, வெப்பத்திற்கானது, நெருப்புக்கானதுதான் உரைப்பு சுவை. உடலுக்குள் வெப்பம் செயல்பட வேண்டும் என்றால் உணவில் காரம் இருக்க வேண்டும், உரைப்பு சுவை இருந்தே ஆக வேண்டும். உரைப்பு சுவை மிளகிலும் கிடைக்கிறது, மிளகாயிலும் கிடைக்கிறது, எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் உரைப்பு சுவையை பயன்படுத்த வேண்டும். ரசம் போன்ற உணவுகளில் தவிர்க்காமல் மிளகை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம்
பின்பற்றக்கூடிய மருத்துவ நடைமுறையின்படி பார்த்தால் ஒருவருக்கு சளி பிடிக்கிறது என்றால் அல்லது சளி வெளியேறுகிறது என்றால் நவீன மருத்துவத்தில் எது செய்தாலுமே ஏறுக்குமாறுதான். சளி வெளியேறுகிறதால் அதை நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டுக் கொள்வது, வாந்தி வெளியேறினால் வாந்தியை அடைத்து விட்டு காலரை தூக்கிவிட்டுக் கொள்வது, வேலியானால் ஒரு அடைப்பு அடைத்து விட்டு சிமெண்ட் போட்டு பூசிவிட்டு பெருமிதம் கொள்வது, எது உடம்பு எதை செய்கிறதோ அதற்கு எதிராக ஒரு வேலை செய்துவிட்டு இதுதான் இங்கேதான் இதெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு சூப்பர் மார்க்கெட் போல பேசுவது. எனவே அதை தூக்கி வீசுவோம். ஆனால் சளி பிடிக்கிறது, சளி வெளியேறுகிறது என்றால் நாம் உடனடியாக என்ன செய்கிறோம்? பல்வேறு நாட்டு வைத்தியம் என்ற பெயரிலோ வேறு மருத்துவங்கள் என்ற பெயரிலோ நாம் என்ன செய்கிறோம் என்றால் உடனடியாக ஏதாவது ஒரு கஷாயத்தை காய்ச்சி குடிப்பது, ஏதாவது ஒரு மூலிகை உடனடியாக பயன்படுத்துவது என்ற நிலைக்கு செல்கிறோம். இவ்வாறு எதற்கெடுத்தாலும் ஒரு மூலிகையை பயன்படுத்துவோம், எதற்கெடுத்தாலும் ஒரு கஷாயத்தை அதை பற்றி விவரம் அறியாமல் பயன்படுத்துவதும் நல்ல மருத்துவ முறை அல்ல என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்வோம். ஏனென்றால் உடல் சளியை வெளியேற்றி கொண்டிருக்கிறது, சளி பிடித்திருக்கிறது என்றால் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதுவே சளியை வெளியேற்றுகிறது என்று பொருள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உடலுக்கு துணை செய்யக்கூடிய சில வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த துணை செய்யும் வேலை என்னவென்றால் முதலில் செய்ய வேண்டியது பத்தியத்தை கடைபிடித்தல், குளிர்ச்சியை தவிர்த்தல். இரண்டாவதாக எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய வகையில் மட்டும் சாப்பிடுதல். செரிமானம் ஆவதற்கு சிரமமான பொருளை நிறுத்த வேண்டும். உதாரணத்திற்கு தோசை எளிதில் செரிக்காது. தோசை சப்பாத்தி போன்று கல்லில் சுட்டு சமைக்கப்படும் உணவு உடலில் எளிதில் செரிக்காது. ஏன் செரிக்காது என்றால் சுட்டு சாப்பிடும் ஒரு மாவை சுட்டு அதை உணவாக மாற்றும் பொழுது அந்த உணவு வெப்பத்தின் தன்மைக்கு மாறுகிறது. அதில் வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பத்தை அதிகமாக உணவில் சேர்த்து அதை சாப்பிட்டால் வெப்பம் காற்றாக மாறும், காற்றாக மாறி வெளியேறும். தோசை சாப்பிட்டால் குடிக்கும் தண்ணீரின் அளவிற்கும் இட்லி சாப்பிடும் போது குடிக்கும் தண்ணீர் அளவுக்கும் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கும். தோசை சாப்பிட்டால் மிக அதிகமான தாகம் எடுக்கும். ஏனென்றால் அது வெப்பத்தை அதிகமாக தனக்குள் கொண்ட உணவு அது உடலுக்குள் சென்று வெப்பத்திலிருந்து காற்றை வெளியேற்றும். காற்றிலிருந்து வெப்பம் உருவானது, வெப்பம் தன்னை மீண்டும் காற்றாக மாற்றிக்கொள்கிறது. அதுதான் வெப்பமான உணவை உடலுக்குள் செலுத்தினால் உடல் தனக்குள் இருந்து காற்றை வெளியேறும். சப்பாத்தி அல்லது தோசை அல்லது பரோட்டா போன்ற உணவுகளை எல்லாம், பரோட்டா என்பது ஒரு உணவு பட்டியலில் வராது, ஒரு கேளிக்கை, அது ஒரு பொழுதுபோக்கு கேளிக்கை என்ற பட்டியலில் வைக்க வேண்டியது. கேளிக்கையா சாப்பிடலாம், அது வேறு. உணவு என்ற அமைப்புள்ள அதை கொண்டு வர முடியாது. சுட்டு சாப்பிடும் எல்லா உணவுகளும் இப்படி உடலில் வெப்பத்தை அதிகரித்து அதன் வழியாக வாதத்தை அதிகரிக்க தக்கவை. ஏற்கனவே ஒருவருடைய உடலில் அல்லது வயிற்றில் வாதம் அதிகமாக இருக்கிறது, காற்று அதிகமாக இருக்கிறது என்றால், அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு அன்றாடம் இரவு 10 மணிக்கு பிறகு தோசை வார்த்து கொடுத்தால் போதும். இந்த தகவலை அவரிடம் சொல்லாமல், இந்த பேச்சை அவர் கேட்காமல் நீங்கள் பார்த்து கொண்டு தினசரி தோசை இரவு 10 மணிக்கு பிறகு தேங்காய் சட்னி பருப்பு சாம்பார். அவருக்கு ஏற்கனவே வயிற்றில் காற்று இருக்கிறது, அவ்வப்பொழுது நெஞ்சு வலியும் வருகிறது என்றால் இது போதும் சில பல நாட்களுக்கு. இதை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. எந்த மருத்துவராலும் இதுதான் தோசை தான் காரணம் என்று கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை இடத்தில் அடைப்பு இருந்தது என்று சொல்லலாம், எந்த அடைப்பில் இது முட்டியது என்று சொல்லலாம். ஆனால் இந்த காற்று, இந்த அடைப்புக்கு காரணம் தோசை என்பதையோ அதற்கு காரணம் நீங்கள் என்பதையோ இதை சொல்லிக் கொடுத்தவர் நான் என்பதையோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நிரூபிக்க முடியாத குற்றம். ஆனால் இது உண்மை. இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு உண்ணும் உணவில் மிகுதியான வெப்பமும் மிகுதியான காற்றும் இருக்கக்கூடாது, மிகுதியான நீரும் இருக்கக்கூடாது. இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு எதை சாப்பிடுகிறோமோ அந்த உணவில் காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் மிதமாக சீராக இருக்க வேண்டும். ஆவியில் வேக வைக்கப்பட்ட உணவு இந்த வகையில் இரவுக்கு பொருத்தமானது. இட்லி, இடியாப்பம், புட்டு அல்லது சோறு, வடித்த சோறு போன்றவை இரவு நேர உணவுக்கு பொருத்தமானவை. ஏனென்றால்
இந்த உணவுகளில் அதிக வெப்பம் கிடையாது, அதிக காற்று கிடையாது, அதிக நீர் கிடையாது. ஆனால் மூன்றும் இருக்கின்றன, சீராக இருக்கின்றன. எனவே இரவு உணவுக்கு இது பொருத்தமானது. ஏற்கனவே உடலில் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், வயிற்றில் அதிக சூடு இருக்கிறது, அதிகமாக பித்தம் இருக்கிறது, அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கான எளிய வழி, அன்றாடம் இரவு அவர் சாப்பிடும் பொழுது வத்தல் வடகம் போன்றவற்றை வறுத்து கைப்பிடி அளவு வைத்து எண்ணெய் சொட்ட சொட்ட அவரை சாப்பிட சொன்னால் போதுமானது. இரவு 10 மணிக்கு மேல் இந்த விருந்து நடப்பது இன்னும் வசதி. ஏனென்றால் எண்ணெயை சூடேற்றி அதில் ஏதேனும் ஒரு பொருளை போட்டு பொரித்து எடுத்து அந்த எண்ணெய் தன்மையோடு உணவாக கொடுத்தால், இந்த உணவில் இப்பொழுது வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த எண்ணெயை செரிப்பதற்காக எண்ணெயில் உள்ள மூலக்கூறுகள் தீர்க்கமானவை என்பது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் மூலக்கூறுகளை சிதைப்பதற்காக உடல் மிக அதிகமான வெப்பத்தை உருவாக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும். அது இரவு நேரத்தில் மிக அதிகமான வெப்பத்தை உடல் உருவாக்கினால் கல்லீரல் மிக அதிகமாக சூடாகும். கல்லீரல் சூடானால் அதில் பித்தம் அதிகமாக சுரக்கும். இது அன்றாடம் இரவு நேரத்தில் நடக்கும்போது என்ன சிக்கல் என்றால், இரவு நேரத்தில் கல்லீரல் ஓய்வெடுத்து தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் எண்ணெய் பண்டங்களை ஒருவருக்கு வற்றல் வறுத்து கொடுத்தால் கூட போது. இதை அன்றாடம் இப்படியான எண்ணெயில் பொரித்த உணவுகளை இரவு நேரத்தில் அதிகமாக தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருந்தால், எண்ணெய் மூலக்கூறுகளை செரிப்பதற்காக உடல் தன்னை அதிகமாக வெப்பப்படுத்தி அதன் காரணமாக பித்தத்தை அதிகமாக சுரந்து கல்லீரல் செயலிழந்து அவர் போக வேண்டிய இடத்திற்கு விரைவில் போய் சேர்ந்தார். ஒரு உணவை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், அது எந்த முறையில் சமைக்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருந்த அறிவியலாக இருக்கும். எல்லோருக்குமே அது தெரியும். இரவு உணவு நேரம் என்பது இரவு 7 மணிக்கு முன்பு என்பதுதான் நம்முடைய வழக்கம். ஏனென்றால் இரவு பொழுது 7 மணிக்கே தொடங்கி விடுகிறது. 11 மணி என்பது நள்ளிரவு, 12 மணிக்கு விடுகிறது. இதுதான் பூமியுடைய கணக்கு. அதற்கு மேல் நாம் ஒரு கணக்கை எப்பொழுதும் தனியாக வைத்திருப்போம், அதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது. ஆனால் இதுதான் புவியின் கணக்கு. 7 மணி இரவு தொடங்குகிறது. சில பொழுது பருவங்களில் 6 மணிக்கு இரவு தொடங்கும். மார்கழி மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் 6 மணிக்கே இரவு தொடங்கும். இருள் கவிவிடும். ஆக 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் உணவு உண்டுவிட வேண்டும். அந்த உணவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆவியில் வெந்த உணவு அல்லது நீரில் வெந்த உணவு. இந்த 2 வகையில் தான் ஒரு உணவு இருக்க வேண்டும். அதுதான் இரவுக்கான உணவு. சோறு வடித்து சாப்பிட வேண்டும் அல்லது ஆவியில் வேக வைக்கப்பட்ட ஒரு உணவுகளை சாப்பிட, இவ்வளவுதான். இப்படி சாப்பிடும் பொழுது 10 மணிக்கு முன்னதாக உணவு உடலில் தேங்குவதில்லை, செரித்து விடுகிறது. 10 மணிக்கு பிறகு அந்த உடலில் உணவு இருக்காது, செரித்த உணவு தான் இருக்கும், ஆற்றல் இருக்கும், தேவைக்கு அதிகமான கழிவு இருக்கும். 10 மணிக்கு பிறகு ஒவ்வொரு முக்கிய உறுப்பும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. இதுதான் ஒரு காலத்தில் நீண்ட ஆயுளுடன் நல்ல வலிமையுடன் வாழ்ந்த மனிதர்களுக்கு பின்னால் இருந்த மறைவு. நீங்கள் உணவில் புரதம் இருக்கிறதா என்று கவனிக்கிறீர்கள், அந்த உணவை எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க தவறுகிறீர்கள். அல்லது சொன்னாலும் அதோடு அந்த சொல்லப்படும் கருத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கிறது. இதுதான் முறை, இதுதான் இயற்கை அமைப்பு. சூரியன் உதிக்கும் போது வயிற்றில் பசி கிளம்ப வேண்டும், கிளம்பும். ஏனென்றால் சூரியனுடைய வெப்பத்திலிருந்து வரும் வெப்ப ஆற்றல் உடலில் உள்ள பசி சுரப்பிகளை தூண்டும். கதிரவனுடைய வெப்பத்திற்கும் மனிதர்களுடைய வயிற்றில் உள்ள செரிமான தன்மைக்கும் நேரடியான உறவு உண்டு. காலையில் இளம்பசி இருக்கும், ஏனென்றால் சூரியன் அப்பொழுதுதான் உதிக்க துவங்கி இருக்கும். மதியம் கடும் பசி இருக்கும், ஏனென்றால் சூரியனுடைய வெப்பம் உச்சத்தை அடைந்திருக்கும். மதியம் விருந்து சாப்பிட வேண்டும், காலையில் கஞ்சி குடிக்க வேண்டும், இரவு மிக குறைவான அல்லது மிதமான அளவில் சாப்பிட வேண்டும். இதுதான் நம்முடைய முறையான உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கம் ஏனென்றால் வெப்பத்தின் தன்மைக்கு தகுந்தால் போல்தான் செரிமானத்தின் தன்மை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் உருவாக்கப்பட்ட உணவு பழக்கம். சூரியனுடைய வீச்சின் இயல்புக்கு தகுந்தால் போல்தான் மனிதர்களுடைய
செரிமானத்தின் இயல்பு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சூரியனின் நகர்வுக்கு தகுந்தாற் போல் காலை உணவையும் மதிய உணவையும் மாலை உணவையும் பிரித்து வைத்தார்கள். அந்த உணவிலும் எப்பொழுது எதை சாப்பிட வேண்டும் என்பதை தனித்தனியாக வகுத்து வைத்தார்கள். வாதம் இப்பொழுது வாதம் இல்லாத ஒரு உடலை நானும் தேடுகிறேன். அப்படி ஒரு உடல் இதுவரை கிடைக்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு 9,000 10,000 பேருக்கு நாடி பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இதுல வாதம் இல்லாத ஒரு உடலை நான் இதுவரை கண்டதில்லை. வாதம் இல்லாத உடலை இங்கே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இங்கே பருப்பு வியாபாரம் அப்படி நடக்கிறது. எத்தனை வகையான பருப்புகள், எவ்வளவு பயிர்கள், இது ஏதாவது ஒரு கணக்கு உண்டா? பருப்பில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் எல்லாருக்கும் பதில் தெரியும். பச்சை பயிரில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் தெரியும். கடலை பருப்பில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் தெரியும். இவற்றில் எல்லாம் மிக அதிகமான காற்று இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? காற்றுதான் இருக்கு. ஊட்டச்சத்துக்களாக நீங்கள் உணவுகளை நவீன மருத்துவ கொள்கையின்படி பார்க்க தொடங்கினால் தொடர்ந்து ஏமாறுவீர்கள். ஒரு அரளி செடியை ஆய்வகத்துக்கு அனுப்பினால் அதில் எவ்வளவு மினரல் இருக்கிறது, எவ்வளவு புரதம் இருக்கிறது ஒரு அறிக்கை வரும். அதற்காக அரளி செடியை சாப்பிட முடியாது. எல்லாவற்றிலும் பிற புரதம் இருக்கிறது, எல்லாவற்றிலுமே மினரல் இருக்கிறது. மினரல் இல்லாத அல்லது புரதம் இல்லாத தாதுக்கள் இல்லாத பொருள் என்று இந்த பூமியில் எதுவும் கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லாம் உண்டு. அவை இருக்கின்றன என்பதற்காக அதை நாம் சாப்பிட வேண்டும் என்பது மிக மிக மோசமான மூட நம்பிக்கை. நம்முடைய உணவு கொள்கை ஐம்பூதங்களின் அடிப்படையில் உணவை பார்க்கும் கொள்கை. அதை புரிந்து கொண்டவரை, அதை புரிந்து கொண்டு பின்பற்றியவரை நமக்கு சத்து பற்றாக்குறை என்ற சிந்தனையே இருந்தது கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். இனிப்பு ஆவணப்படத்திற்காக நாகப்பட்டினத்திற்கு போனேன். என்னுடைய நோக்கம் என்னவென்றால் சத்து என்று பார்த்து சாப்பிடக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அவர்களுமே தனியாக படம் எடுக்க வேண்டியது. ஆனால் கிடைக்கும் உணவை இதுதான் எனக்கு கிடைக்கிறது, இதைத்தான் நான் சாப்பிடுவேன் என்று கிடைக்கும் உணவை சாப்பிடுபவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நான் அவர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக நான் சொன்னேன். 2 மனிதர்களை நான் சந்தித்தேன். அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரிடம் நான் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் 80 வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் இப்பொழுதும் கடுமையாக உடல் உழைப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். 80 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும், கடுமையாக உடல் உழைப்பில் இப்பொழுது ஈடுபட வேண்டும். அவர் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. இந்த 3 விதிகளின் பணியில் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு சாலை ஓரத்திலேயே ஒருவரை பார்த்தேன். நாகப்பட்டினம் பகுதியிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்தார். ஆடு வைத்துக் கொண்டிருந்த அவரை பார்த்தா 80-85 வயதுக்கு மேல் அவரை இந்த நோக்கத்தில் தான் படப்பதிவு செய்கிறது என்று சொல்லி கொஞ்சம் ஓடுங்கள் என்றோம். அவர் குடுகுடு ஓடி அப்படி திரும்பி ஸ்டைலாக திரும்பி பார்த்தார். அதுக்கப்புறம் அவரும் நானும் சிலம்பு சண்டை போட்டோம். 2 பேரும் சண்டை போட்டோம். அதெல்லாம் படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆடு, ஒரு நடுத்தரமாக வளர்ந்த ஆட்டை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு ஆடி காட்ட சொன்னேன். அவர் தோளில் வைத்துக் கொண்டு ஆடி காட்டினார். எல்லாம் செய்தார். செய்த பிறகு அவரிடம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் என்ன அப்படின்னு சர்க்கரை வியாதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஏன் சர்க்கரை வியாதி வருது, இது இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாதனாலதான் நீ நல்லா இருக்கு, அது எனக்கு தெரியும். இது அங்க போய் தான் சொல்லணுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா உன்னோட வாழ்ந்துட்டா நான் நல்லா இருப்பேன், அங்கேயும் வாழ வேண்டியிருக்கு. இந்த செய்தியெல்லாம் அங்க சொல்லி அங்க நம்பிக்கையே வராது அப்படின்னு நல்லா பேசுன்னு நானே கேள்வி எடுத்து விட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்காக ஏதாவது சிறப்பான உணவுகள் எதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டான். ரொம்ப புரியல, கொஞ்சம் கடுப்பா ஆயிட்டாரு. என்ன கேட்கறானே புரியல. அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, பேசி முடிச்சுட்டு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்டாரு. சரி, எப்படியோ ஒரு வயதானவரை நம்ம ஏதாவது செலவு கொடுத்தோம்னா நான் நேரம் கடைக்கு போய் சாராயம் குடிக்கணும்னு சொன்னாரு. சரி, அது அவரோட தனிப்பட்ட பழக்கம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் கேவலமான கருத்து எனக்கு கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஒழிப்பு போராட்டத்துல தான் எனக்கு உடன்பாடு இருக்கு. பொதுவாக மது பழக்கத்தை பத்தி எனக்கு வேற கருத்து. அதனால நான் அவருக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேசிக்கல. அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, சரி மற்றதெல்லாம் விடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுவீங்களா, பசிக்காம சாப்பிடுவீங்களா, இது ஒண்ணு மட்டும் நல்லா அழுத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். பசிச்சாரப்பா சாப்பிடணும், பசிக்காம எவனா சாப்பிடுவானா அப்படின்னு அவர் பேசுறது எல்லாத்தையும் போட முடியாது. இதன் பிறகு நான் சந்தித்த அடுத்த நபர் 8 வயது சிறுவன். அவனை நான் கடல் ஓரத்தில் சந்தித்தேன். இதெல்லாம் நான் படமாக பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அவன் ஒரு மீனவருடைய பையன். இப்போ நான் என்ன செய்ய போறோம், எதுக்காக அங்க போறோம்னா, மீனவ பெண்கள்லாம் நீங்க நேரில் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, காலை மாலை எல்லாம் மீன் வரத்து வரும்போது மூட கூடைய மீன் கூட தூக்கிட்டு போவாங்க. கடுமையாக உழைப்பார்கள்.
இதுல இந்த சிறுவனை பிடித்து அவன் நல்லா பார்த்தாலே பம்பி பஸ் மாதிரி உருட்டா இருப்பான், பார்த்தாலே கிள்ளு போல இருந்துச்சு, நல்லா கருகருன்னு கருவண்டு மாதிரி நவாப்பழம் மாதிரி இருந்தான், பார்த்தாலே ஆசையா இருக்கும். அவனை பார்த்து, ஏப்பா நீ நல்லா இருக்கிய, ஏதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போர்ன்விட்டா, அவனா சிரிக்கிறான், அவன் வெக்கப்படுறான், இதெல்லாம் குடிப்பிடானா எல்லாம் இல்லைங்க, எது கேட்டாலுமே அது இந்த யாராவது உயரமா வளர்றதுக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் வேலை பண்ணிக்கிட்டு, அதை குடிப்பிடானா இல்லைன்றான். நல்ல எலும்புகள் வலுவாகிறதுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை சாப்பிடுறானா இல்லைன்றான். சரி இவனை என்ன பண்ணோம்னா, இப்ப நான் கடலுக்கு உள்ள கூட்டு போனோம். இப்ப நானும் அவனா பொழுது போறது உண்டு. இந்த முறை அவங்களோட படப்பதிவு பண்ணிட்டு கடலுக்குள்ளே கூட்டு போனோம். கூட்டிட்டு போனோம்னா அந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த நோக்கத்துக்கு தான் வரணும்னா நல்ல ஒரு தொலைதூரத்துக்கு போயிட்டு அந்த பையனை தூக்கி போட்டாங்க கடல்ல. இந்த கடல்ல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க படகுல இருந்து நீங்க அப்படியே கீழே குதிச்சீங்க, நான் நிமிர்ந்து பார்க்கும்போது படகு ரொம்ப தூரத்துல இருக்கும், அந்த அளவுக்கு நீர் ஓட்டம் இருக்கும். குதிச்சோட நிமிர்ந்துட்டோட கையை நிறுத்தினா அந்த படகு இருக்காது, படகு ரொம்ப தூரத்துல இருக்கும். அப்படி அந்த பையன் எங்கேயோ இருக்கான், எங்க படகு எங்கேயோ இருக்கு. ஒரு சில நொடிகள்ல அவனுக்கு எங்களுக்குமான இடைவெளி அவ்வளவு இருக்கு. அவன் கொஞ்சமாவது கவலைப்பட்டானா பாரு, அவன் பாட்டுக்கு அப்படியே நீந்துறான், டைவடிச்சு காட்டுறான், மெதுவா வரான். இவங்க ஏதோ வேகமா போய் கூப்பிட மாட்டேன்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு 8 வயசு பையன் கடலுக்குள்ள தூக்கி போட்டு அவன் ரொம்ப ஒரு 100 அடி 200 அடி தூரத்துல இருக்கும். ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து எவ்வளவு சாவதீங்க, அதுலயே எழுதிருக்கிறான் 6 feet 5 feet. அதுல எவ்வளவு பேர் சாவறாங்க? மொத்தமே 5 அடிதான், இஞ்சி போனா 7 அடி, அதுக்கே அவ்வளவு மரணங்கள். இது கடல்ல ஒரு 8 வயசு பையனை தூக்கி போட்டுட்டு ஆனா அவன் சளைக்கவே இல்லை, நீந்தி வந்தான். இந்த படகு எங்களோட படகு அவனை சுத்தி வந்தது. அதுக்கப்புறம் ஏற்றி அவனுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் இலைப்பாடுறா, திருப்பி தூக்கி போட்டு, இது ஒரு விளையாட்டு அவங்களுக்கு. அப்படி அவன் நீந்தி வந்த பிறகு மறுபடியும் கேட்டேன், எப்பா இப்படி எல்லாம் செய்யறிய, என்னதாயா நீ சத்துக்கு செய்யறன்னா? அப்போ வீட்டுல கஞ்சி குடிப்போம், வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ சாப்பிடுவோம், மீன் தான் முக்கியமான அதை சாப்பிடுவோம். இதுதான் பதில். அடித்து கேட்டாலும் இதைத்தான் சொல்வார்கள், உண்மையாக ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி நடக்கிறது என்றால், பசித்தால் மட்டும் சாப்பிடுவது, இயற்கையாக மரபு வழியாக நமக்கு எந்த உணவு படைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த உணவு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் சாப்பிடுவது. இந்த 2 பழக்கங்களையும் கடைபிடித்தால் உடலில் வாதம், பித்தம், கவம் ஆகியவை சீராகத்தான் இருக்கு. புரதம் அதிகமாக இருக்கிறது அல்லது வைட்டமின்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற காரணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உணவை அதிகமாக சேர்த்தால் உடலில் முதலில் காற்று அதிகரிக்கும், உடல் வாத உடலாக மாறும். காற்று அதிகரித்தால் நாளடைவில் அது பித்தமாகும், பித்தம் அதிகரித்தால் அது கபமாகும், கபம் அதிகரித்து அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் தீவிர நோயாக மாறி மரணத்திற்கு இழுத்து. இதுதான் வரிசை முறை. அப்படியானால் உணவில் காற்றை எப்படி குறைப்பது, காற்று குறைந்த உணவை எப்படி நம்முடைய அன்றாட உணவு பட்டியலில் சேர்த்துக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது முதல் குற்றவாளியாக நான் கருதுவது பருப்பு வகை உணவுகளை. மிக அதிகமான பருப்பு பயன்பாடு இப்பொழுது. இவ்வளவு பருப்பு தேவையில்லை, இவ்வளவு பருப்பு உணவில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களே, கொஞ்சம் அப்படி நடைமுறையைத்தான் பார்ப்போமே. எல்லாவற்றையுமே விளம்பரங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? உண்மையான உலகத்திலும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மீனவர்கள் அதிகமாக பருப்பு சாப்பிடுவதில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் பருப்பு பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை அவருடைய சமையல் முறைக்கு. அவர்கள் என்ன புரதச்சத்து இல்லாதவர்களா, அதற்கு பதிலாக மீன் சாப்பிடுகிறார். மிக அதிகமான அவருடைய அன்றாட உணவில் மீன் இருக்கு. மலைகளிலும் காடுகளிலும் வாழக்கூடியவர்கள் பருப்பு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அவர்களுக்கான தேவையும் கிடையாது. தொலைதூர கிராமங்களில் அல்லது மாநகரங்களுக்கு அப்பால் உள்ள கிராமங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் அதிக பருப்பு எடுத்துக் கொள்வது கிடையாது. ஏன் அதிக பருப்பு எடுத்துக் கொள்வது இல்லை என்றால் அது பணம் கிடையாது வாங்குவது, அவ்வளவுதான். ஒரு பெரிய மருத்துவ காரணம்லாம் இப்பொழுது கிடையாது, அது பணம் கிடையாது, அதனால பருப்பு குறைவாக பயன்படுத்துகிறார். அதிக பருப்பு பயன்படுத்தக்கூடிய கூட்டம் எங்கே இருக்கும் என்றால் மாநகரங்களில் இருக்கும், படித்தவர் கூட்டமாக இருக்கும், ஓரளவு பொருளாதார புழக்கம் இருக்கக்கூடிய சமூக கூட்டமாக இருக்கும். படிப்பு, கல்வி, பொருளாதாரம், மாநகரம், இந்த 3 இடத்துல பருப்பு பயறு போன்றவைகள். இது ஒரு மனநோயாகவே மாறி போயிருக்கிறது. ஒரு தீவிரமாக நோயுற்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு பெண்மணிக்கு நாடி பார்த்துவிட்டு
கராராக பத்தியம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதற்கு மேலாம் நீங்க விளையாடக்கூடாதுங்க, இதுதான் பத்தியம் என்று நான் சொன்னது போதா என்று வழக்கமாக செம்மையிலிருந்து யாரும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்போம். இவ்வளவு சொல்லிக் கொடுத்த பிறகு பருப்பு கூரை சேர்க்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டோம். கடைசியா அந்த அம்மா ஒரே ஒரு சந்தேகம் என்று கேட்டார், முளைக்கட்டுல பயிரை சாப்பிடலாமா? அது சரி, முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்டு இப்ப என்ன நீ ஒலிம்பிக் போறியா என்ன செய்ய போற? அதுக்கு முதல்ல தினசரி கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிடலாமா? தினசரி பச்சை பயிர் சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ன செய்வீங்க அது சொல்லுங்க. சாப்பிட்டு என்ன அதிகபட்சம் வாக்கிங் போவோம், அதுதானே நம்ம செய்யறது. அதுக்கு இவ்வளவு. யார் உண்மையிலேயே உடல் உழைப்பில் ஈடுபடுகிறாரோ, யார் உண்மையிலேயே உடலுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறாரோ, அவர் தன்னுடைய உடலை உணவின் திட்டமிடுதலின் வழியாக வைத்துக் கொள்ளவில்லை, உணவின் இயல்புகளை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். இந்த காட்டில் எந்த கீரை கிடைக்குமோ அது என் உணவு என்று தெரிந்த கிராமவாசிக்கு புரதங்களை பற்றி கவலை இல்லை. ஆகவே அவருடைய உடலில் தேவையில்லாத பொருள்கள் செல்வதில்லை. ஆக அவருடைய உடலில் வாதம் அதிகரிக்கிறது. இங்கே ஏன் இவ்வளவு மாரடைப்பு இருக்கிறது? ஏன் இவ்வளவு நெஞ்சு வலி இருக்கிறது? ஏன் இவ்வளவு மூட்டு வலி இருக்கிறது? உடலில் வலிகள் ஏன் இவ்வளவு இருக்கின்றன என்று கேட்டால், எல்லா வலிகளுக்கும் காற்றுதான் மூல காரணம். அது எந்த வழியாக இருந்தாலும் அதுதான் நம்முடைய மருத்துவ கொள்கை. தலைவலியாக இருக்கட்டும், பின்மண்டை வலியாக இருக்கட்டும், முன்மண்டை வலியாக இருக்கட்டும், மூட்டு வலி, இடுப்பு வலி, கருப்பை வலி, உதிரப்போக்கின் போது வலி, சிறுநீர் கழிக்கும் போது வலி, இதய வலி, கைவலி, கால் வலி, எந்த வலியாக இருந்தாலும் அது காற்றுதான் காரணம். அதனால்தான் எல்லா வலிகளையும் வாதம் என்ற வகைக்குள் அடக்கினார்கள். வாதத்தில் பல வகை உண்டு, ஆனால் எல்லா வலியும் வாதம் தான். காற்றுதான் காரணம். காற்று மிகுந்த உடலில் வலி இருக்கும். உடலின் எந்த பகுதியில் காற்று இருக்கிறதோ அந்த பகுதியில் வலி இருக்கும். இவ்வளவு வலிகள் ஏன் இங்கே இருக்கின்றன? இந்த மாநகரத்தில் இருக்கின்ற படித்தவர்களிடம், ஓரளவு பண வசதி உள்ளவர்களிடம் ஏன் இவர்களிடம் மட்டும் ஏன் வலி இருக்கிறது? ஏன் இவ்வளவு மூட்டு அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன என்றால், உணவில் தேவைக்கு அதிகமான காற்று பண்டத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள். தேவைக்கு அதிகமான காற்று உடலில் சேர்ந்தால் அது வலியை உருவாக்கும். பூமியில் புயல் வீசுவது எப்படி நடக்கிறதோ அதுபோல வயிற்றுக்குள்ளிருந்து ஒரு புயல் கிளம்பி உடலெங்கும் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் புகுந்து புறப்பட்டு வரும். அதுதான் வலி என்று உங்களால் உணரப்படும். அதிக பருப்பு, அதிக பயறு ஆகியவை, சுட்டு சாப்பிடும் உணவுகள், இவையெல்லாம் காற்றை உருவாக்கக்கூடியவை. ஆகவே பருப்பை எவ்வளவு குறைவாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நல்லது. பருப்பு, பயறு ஆகிய இரண்டு வகைகளையும் மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் அந்த பருப்பில் இருக்கக்கூடிய சத்துகளுக்கு நான் எங்கே போவேன் என்று நீங்கள் கேட்டால் நான் இதுக்கு பதில் சொல்லிவிடுவேன். ஆனால் என்னுடைய கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்ல வேண்டும். இதுநாள் வரை நீங்கள் சாப்பிட்ட பருப்பிலிருந்து கிடைத்த புரதம் எவ்வளவு, என்ன அளவு? உங்கள் வீட்டு சாம்பாரில் இருக்கக்கூடிய பருப்பில் எவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். ஒரு புடலங்காயை பொரியலாக்கும் பொழுது சேர்க்கும் கடலை பருப்பில் எவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது? உங்கள் உடலுக்கு எவ்வளவு புரதம் ஒரு நாளைக்கு தேவை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு புரதம் தேவை, உங்கள் உணவில் எவ்வளவு புரதம் இருக்கிறது என்ற இரண்டையும் தெரிந்து கொண்டுதான் நீங்கள் சாப்பிட்டீர்களா? புரதம் இருக்கிறது என்பதற்காக சாப்பிட்டீர்கள், அவ்வளவுதான். இதற்கு அளவு கிடையாதா? புரதம் உடலில் அதிகமாக சேர்ந்து அடர் புரதமாக மாறினால், கான்சென்ட்ரேட்டடாக மாறினால் அது நஞ்சு என்று பெயராகும். புரதம் அடர்ந்தால் விஷமாகும், சுண்ணாம்பு அடர்ந்தால் விஷமாகும். உண்டா இல்லையா? உங்களுடைய உடலில் இதுவரை சேகரமான புரதத்தின் அளவு என்ன? உங்களுடைய அன்றாட உணவில் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களில் உள்ள புரதத்தின் அளவு என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் உடலுக்கு எவ்வளவு புரதம் வேண்டும், எவ்வளவு சுண்ணாம்பு சத்து வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பயன்படுத்தும் பருப்பில் எவ்வளவு புரதம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், பருப்பில் புரதம் இருக்கிறது என்று தெரியும். அந்த தகவலை உங்களுக்கு சொன்னது பருப்பு கம்பெனிக்காரன். இது அவன் சொன்னான், இதுல புரதம் இருக்கிறது என்று. அவன் அதான் சொல்லுவான். ஒரு தொழில் நிறுவனம் தன்னுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக ஒரு தகவலை முன்வைக்கிறது, அவ்வளவுதான் தெரியும். வேற என்ன தெரியும்? அதிகமாக பாலில் சுண்ணாம்பு சத்து இருக்கிறது. உங்கள் உடலில் இப்ப எவ்வளவு சுண்ணாம்பு சத்து இருக்கு? ஒரு உடம்புல எவ்வளவு சுண்ணாம்பு சத்து இருக்கணும்? உங்க உடம்புல எவ்வளவு இருக்கு தெரிஞ்சுட்டா பால் குடிக்கிறீங்க. நான் கேட்கிறேன், பாக்கெட் பால் வாங்கிட்டீங்க,
4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா கால்சியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு? 3 நாள்ல எடுத்துட்டா கால்சியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு? கறந்த பால் அப்படியே காய்ச்சினா கால்சியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு? யாருக்கா தெரியுமா? 3 வேறதான். நாட்டு மாட்டு பால்ல கால்சியம் எவ்வளவு இருக்கு? சீம மாட்டு பால்ல எவ்வளவு இருக்கு? நாட்டு மாட்டு பால்ல கறந்த உடனே எவ்வளவு இருக்கு? கறந்து 1 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு இருக்கு? வேற தான் இருக்கும். கேஸ் ஸ்டவ்ல காய்ச்சினா பாலுடைய கால்சியம் என்னவா மாறுது, விறகடுப்புல காய்ச்சினா அதோடைய மூலப்பொருள் என்னவா மாறுது? 2 வேற. மண் சட்டியின பாலை காய்ச்சினா கால்சியம் என்னவா மாறுது, சில்வர்ல காய்ச்சினா என்னவா மாறுது? மூலப்பொருளுடைய மாற்றம், கால அளவு வேற, குணமும் வேற. பால்ல கால்சியம் இருக்கு, அது என்னவா மாறுது? உங்க உடம்புக்கு எவ்வளவு கால்சியம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்ல போனா அதுதான், எதை பத்தியும் தெரியாது. ஆனா தெரிஞ்சது போன்ற ஒரு பாசாங்கு. வெள்ள கோட்டு போட்டுட்டு 2 பேர் வந்து பேசினா அவன் டாக்டர் நம்மளா இதை விட முட்டாள் என்ன முடியுமா? அவன் நடிக்கிறான், நடிகர். அவன் வெள்ளை போட்டுட்டு வந்து இதுல கால்சியம் இருக்குன்றான். சரி, வெள்ளை போட்டவர் உண்மையிலேயே டாக்டராகவே இருக்கட்டும், அவர் சொன்னா உண்மை நம்மள உங்களை யாரும் காப்பாற்ற முடியும்? இப்போ இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அந்த முறையை பற்றி ஓரளவுக்காக தெரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அதுவும் தெரியாது. ஆனால் நம்முடைய மரபு உணவு கொள்கையின்படி எதெல்லாம் காற்று பண்டம், எதெல்லாம் நீர் பண்டம், எதெல்லாம் சூடு அதிகமாக உருவாக்கக்கூடிய பண்டம் என்று பிரித்து வைத்தார். ஒரு பிறந்த குழந்தை 6 மாதத்திலே மற்ற உணவு சாப்பிட தொடங்கும் போது அந்த குழந்தைக்கு மாம்பழமும் பலாப்பழமும் கொடுத்தால் மாந்தம் என்று இது ஒரு பத்தியம் நம்முடைய முறையில் இருக்கிறது. மாம்பழத்திலே என்ன சத்து இருக்கிறது, புடலங்காயில என்ன சத்து இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு மாம்பழத்தை ஒரு குழந்தைக்கு கொடுத்தால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகிறது என்று தெரியும். பலாப்பழமும் மாம்பழமும் மாந்தம், பால் கொடுக்கும் தாய் பலாப்பழம் சாப்பிட்டால் குழந்தைக்கு மாந்தம் பிடிக்கும் என்பது ஒவ்வொரு குழந்தை பால் அருந்தும் போதும் நிரூபிக்கப்படத்தக்க, காலகாலமாய் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கும் உண்மை. இதுதான் பத்தியத்தின் சிறப்பு. எந்த நேரத்தில் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு உணவுக்குள் என்ன சத்து இருக்கிறது என்பதை வைத்து பிரிக்கவில்லை. உணவில் 5 கொள்கை என்னவாக இருக்கிறது, எதிலே காற்று இருக்கிறது, எதிலே வெப்பம் இருக்கிறது, எதிலே நீர் இருக்கிறது என்ற வகையிலே பிரித்து வைத்தார்கள். அதனால்தான் அந்த உணவுகளை எல்லாம் உட்கொண்டு அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடிகிறது. அந்த மரபொழி உணவுகளை உட்கொண்டு வாழும் சிறுவர்களும் முதியவர்களும் இப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறார். பால் அதிகமாக பருகினால் உடலில் காற்று அதிகமாகும். நீங்கள் வரிசையாக குறித்து வைத்துக் கொள்ளலாம். பயறுகள், பருப்புகள், பால் இவையெல்லாம் உடலில் காற்றை அதிகரிக்க வைக்கும் உணவு. இவற்றையெல்லாம் நிச்சயமாக குறைக்க வேண்டும். இவற்றின் பயன்பாட்டை நிச்சயமாக குறைக்கும். அடுத்ததாக நேரம் தவறி உணவு சாப்பிடுவது. இப்பொழுது பசிக்கிறது என்றால் இப்பொழுதே சாப்பிட்டால், பசி வந்தவுடனே சாப்பிட்டால் காற்று அதிகமாக வராது. காற்று அதிகமாக வருவதை நீங்கள் நிறுத்திவிட்டால் அதன் பிறகு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் துவக்கத்தில் கூறியது போல காற்று கெட்ட உடல் வெப்பத்தை கெடுக்கும், வெப்பம் கெட்ட உடல் நீரை கெடுக்கும். காற்று சரியாக இருக்கும் உடல் வெப்பத்தை சரியாக வைத்திருக்கும், நீரை சரியாக வைத்திருக்கும். காற்றை மட்டும் கண்டிக்க தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் நலமாக நிம்மதியாக வாழ முடியும். காற்றுதான் மூல காரணம், காற்றுதான் ஆதி, காற்றிலிருந்துதான் வந்தோம், காற்றிலிருந்துதான் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன. நவீன வேதியியல் பாடத்தை படிப்பவர்களுக்கு அல்லது வேதியியல் பாடத்தில் ஆழ்ந்து செல்பவர்களுக்கு வேதியியல் மூலக்கூறுகளுடைய எல்லா மாற்றங்களுக்கும் ஏதாவது ஒரு கேஸ் காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கட்டுரைக்காக நானும் என்னுடைய சகோதரி துர்காவுக்கு, அவர் ஒரு வேதியியல் அறிவியலாளர், பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசும்போது நான் ஒரு புரதத்தின் மூலக்கூறு பற்றி பேசினால் அவர் நவீன அறிவியல் என்ன சொல்கிறது என்று சொல்வார். நான் அதை 50 கொள்கையின் அடிப்படையிலே, புரதத்தின் மூலக்கூறு என்றால் 50 கொள்கையின் அடிப்படையில் அது என்ன என்று சொல்வேன். இரண்டும் ஒன்றுதான். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது இங்கே எல்லாமே கேஸ் தான் என்று, கேஸை அடிப்படையாக வைத்துதான் கெமிஸ்ட்ரி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அதுதான் 50 கொள்கை. காற்றுதான் வெப்பத்தை உருவாக்கும், காற்றிலிருந்துதான் நீங்கள் தொடங்க முடியும். இந்த பூமி காற்றில் இருந்துதான் உருவானது, காற்றால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காற்றுதான், அது கரியமில்ல வாயுவாக இருந்தாலும், உயிர் வெளியாக இருந்தாலும், அதாவது கார்பன் டை ஆக்சைடாக இருந்தாலும், ஆக்சிஜனாக இருந்தாலும், இந்த 2 காற்றுகளும் தான், இந்த 2 காற்று வகைகளும் தான் பூமியை
நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே உடலில் காற்று மிகக்கூடாது, காற்று கெடக்கூடாது என்பதை மட்டுமாவது தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நோய் கிடையாது. இரவு கண் விழித்தால் காற்று மிகும், காலையில் அதிக நேரம் தூங்கினால் காற்று அதிகம். இதற்கு மேல் பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? இரவு நேரத்திற்கு படுக்கைக்கு செல்வதும் நேரத்திற்கு எழுந்திருப்பதும், இந்த நேரம் என்பது ஒரு நேர கணக்கல்ல. இரவு காலை என்ற வகையில் நீங்கள் எத்தனை மணிக்கு 9:30 மணிக்கு நீங்கள் படுக்க சென்றால் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் விழிப்பு வரும், இயல்பாக வரும். இதுதான் சரியான நேரம், சரியான நேரம். உங்கள் உடலில் காற்று இருக்கிறது. காலை எழுந்தவுடன் உடலில் உள்ள மலக்காற்று தானாக வெளியேறும். கண் விழிக்கும் போது வெளியேறும். அது காற்று தன்னுடைய, நீங்கள் விழிக்கும் போது தன்னை வெளிப்படுத்துவதற்கு அது காற்று. 7 மணி 8 மணி வரை தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த காற்று வெளியேறாது, உடலில் சேரும். இதுதான் நோய். காற்று உற்பத்தியாகிவிட்டது, வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. தூக்கத்தில் வெளியேறினாலும் விழிப்பின் போது வெளியேறும் அளவுக்கு தூக்கத்தில் வெளியேறாது. எனவே உறங்கும் நேரமும் விழிக்கும் நேரமும் மிக முக்கியமானது. பசித்த உடனே சாப்பிட்டால் காற்று மிகாது. பசியை வளர்த்துவிட்டு தூண்டிவிட்டால், பசி அதிகரிக்க அதிகரிக்க வயிற்றில் காற்று உற்பத்தியாவதை எல்லோராலும் உணர முடியும். பசி அதிகரித்தால் வயிறு உப்பும். ஏனென்றால் குடல்களில் காற்று அதிகரித்து அதிகரித்து குடல் உப்பு வீங்குகிறது, பெருகுகிறது. காற்று பசியை தள்ளி போட்டால் காற்று அதிகமாகும். பசிக்காத போது சாப்பிட்டால், பசியே இல்லாத பொழுதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் உடலில் இயல்பான வெப்பம் இருக்காது. வயிற்றில் அளவுக்கு அதிகமான அல்லது தேவைக்கு அதிகமான வெப்பம் தூண்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் செரிமானம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வெப்ப ஆற்றல். வெப்பம் தான் செரிமானத்திற்கு முதல் காரணி. இயற்கையாக பசிக்கும் போது வயிற்றில் வெப்பம் உருவாகிவிட்டது என்று பொருள். ஏற்கனவே வயிற்றில் வெப்பம் உருவாகிவிட்டால் தான் பசியே வரும். அதுதான் நமக்கு ஒரு தகவல் சொல்றது, பசி, அவ்வளவுதான். ஆனால் பசியே இல்லை என்றால் வயிற்றில் வெப்பம் இல்லை என்று பொருள். வெப்பம் இல்லாத நேரத்தில் உணவை வண்டி வண்டியாக உள்ளே தள்ளினால், அதுவும் புரோட்டீன் அதிகமாக உள்ள, கால்சியம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அதிகமாக உள்ள உணவையாக பார்த்து பார்த்து உள்ளே தள்ளினால் இந்த குப்பைகளை எல்லாம் சமாளிப்பதற்காக வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் மிக அதிகமாக இருந்தால், வயிற்றில் இருந்து புறப்பட்டுக் கொண்டே இருந்தால் காற்று மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நான் இதையும் துவக்கத்தில் குறிப்பிட்டேன், காற்றிலிருந்து வெப்பம் உருவானது. வெப்பம் தன்னை விடுபட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் காற்றை விடுவித்துக் கொள்ள வேண்டும். காற்று வெளியே போனால் அங்கே வெப்பம் இருக்காது. பசிக்காத போது சாப்பிட்டால் வெப்பம் அதிகரித்து காற்று அதிகமாகும். பசிக்கும் போது சாப்பிடாமல் இருந்தால் காற்று நேரடியாகவே அதிகமாகும். ஆக மொத்தத்தில் பசிக்கும் போது மட்டும் சாப்பிட வேண்டும். இரவு பொழுது முறையாக இளைப்பாற வேண்டும். பசிக்கும் போது சாப்பிட வேண்டும். உணவில் காற்று பண்டங்களை குறைக்க வேண்டும். பாலை குறைக்க வேண்டும். பால் பொருட்கள் எல்லாவற்றையும் உள்ள பாலை குறைக்க வேண்டும். நிறுத்த வேண்டிய தேவையில்லை. பத்திய காலத்தில் நிறுத்தி வைக்கலாம். தரமான பால் கிடைக்கிறது. இந்த கறந்த பால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், மாட்டிலிருந்து பால் கிடைத்தால் அதை பயன்படுத்தலாம். ஏன் அதை போய் சுத்தி வளைச்சு தரமான பால்? தரமான பால் எங்க பால் தான் தரமான பால் விளம்பரம் பண்ணுவாங்க. எதுக்கு? மாட்டிலிருந்து நேரா பால் கிடைச்சிருச்சா அதை பயன்படுத்தும். அதான் பால் சொல்லுவாங்க. பால் கிடைத்தால் பயன்படுத்தலாம், மில்க் கிடைத்தால் பயன்படுத்த வேண்டாம். இதை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். எண்ணெயில் பொரித்த பண்டங்களை அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்பொழுதுதான் கடந்த வாழ்வியல் மருத்துவ வகுப்பின் போதெல்லாம் எனக்கு இந்த கருத்தை அதிகமாக பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இப்ப நான் பேசுவதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பொது அங்காடிக்கு எதிரான பேச்சு இருந்தாலும் இதுதானே உண்மை, பேச்சுதான் ஆக வேண்டும். ஏன் இவ்வளவு எண்ணெய் வாங்க வேண்டும்? இவ்வளவு எண்ணெய் ஒரு வீட்டுக்கு எதற்கு? ஒரு ஆரோக்கியமான வீட்டில் எண்ணெய் குறைவாக இருக்க வேண்டும். தாளிப்பதற்கு மட்டும்தான் எண்ணெய். பொரியல், வறுவல் ஆகியவை எல்லாம் ஓராண்டில் ஒரு சில நாட்களில் செய்யப்பட வேண்டியது. இப்படி சொல்வதற்காக என் மீது நீங்கள் கோபப்பட்டாலோ அல்லது ஆவேசம் கொண்டாலோ எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. எண்ணெயில் பொரித்த, எண்ணெயில் வறுத்த உணவுகளை அதிகமோ அன்றாடமோ சாப்பிடுவது உடம்பை கெடுக்கத்தான் செய்யும். ஏனென்றால் எண்ணெய் என்பது மிக அடர்த்தியான திறன்மிக்க உணவு, மிக மிக அடர்த்தியான செறிவான திறன்மிக்க உணவு. எது அடர்த்தியாக உள்ளதோ, எது அதிக திறனோடு இருக்கிறதோ அதை
கொழுப்புகள் அதிகமாக செலுத்தக்கூடாது. செலுத்தினால் செரிக்காது. நெய் ஒரு தேக்கரண்டி பயன்படுத்தலாம், 2 தேக்கரண்டி பயன்படுத்தலாம். கரண்டி கரண்டியாக ஊற்றி சாப்பிட முடியுமா? சாப்பிடவே முடியாது, திகட்டும். இனிப்பு சுவை உடலுக்கு தேவை, அதிகமாக சாப்பிட்டால் திகட்டும். புளிப்பு சுவை உடலுக்கு தேவை, அதிகமாக சாப்பிட்டால் திகட்டும். உடல் இவையெல்லாம் அதிகமானால் எனக்கு ஆபத்து என்ற தகவலை சொல்வதற்காக திகட்டுதல் என்ற ஒரு உணர்ச்சியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதிகமாக கொடுக்காதே, வேண்டாம் என்பதற்காக திகட்டுகிறது. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் என்று ஒரு பொருளாதார விதி இருக்கிறது. பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும். குறைந்து செல்லும் விளைவு விதி. ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது கிடைக்கும் நிறைவு 10 ஆப்பிள் சாப்பிடும் போது கிடைக்காது. இது பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல, உடல் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் இந்த அளவு மிக முக்கியமானது. எதை எப்படி எவ்வளவு செய்ய வேண்டும். அளவுக்கு அதிகமாக செய்தால் அது பாழ். பொரித்து வறுத்து சாப்பிடும் உணவுகளை அன்றாட பயன்படுத்துவதற்காக அல்லது அடிக்கடி பயன்படுத்துவதாக இருந்தால் உடலில் வாதம், பித்தம், கபம் இவையெல்லாம் தாறுமாறாகத்தான் இருக்கும். எந்த மருத்துவம் பார்த்தும் பயன் கிடையாது. எந்த மருத்துவம் பார்த்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காது. ஏனென்றால் நண்பர்களே, எண்ணெய் என்பது மிக மிக குறைவாக உடலில் சேர வேண்டும். அப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் எண்ணெயை பயன்படுத்தினோம். யார் இவ்வளவு எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தியது ஒரு காலத்தில்? தினசரி உருளைக்கிழங்கு பொரியல், தினசரி பீன்ஸ் பொரியல், தினசரி பஜ்ஜி, வடை, போண்டா, இப்படி இல்லாம சமைத்த மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லிட்டர் என்பது அதிகம். எவ்வளவு சிரிப்பு! தாளிப்பதற்கு மட்டும் போதும் எண்ணெய். மாதத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ, ஏதாவது 2 முறை என்பதே உங்களுக்காக சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்றது. முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மாதத்துக்கு 1 முறை அமாவாசை அல்லது பௌர்ணமி, இப்படித்தான் கிராமங்களில் வடை சுடுவார். அமாவாசைக்கு வடை சுடுவது அல்லது பௌர்ணமி, பெரும்பாலும் அமாவாசைக்கு விரதம் வடை, அவ்வளவுதான். வடை மிகச்சிறந்த உணவு தான், யார் இல்லைன்னு சொல்றது. அருமையான உணவு. உளுந்த வடை மருந்து. நல்லெண்ணெயில் உளுந்த வடை பொரித்து சாப்பிட்டால் மருந்து. அதிரசம் மருந்து, கருப்பைக்கு மருந்து, கருப்பையை காக்கும் மருந்து அதிரசம். முறுக்கு மருந்துதான், இதெல்லாம் மருந்துதான். ஆனால் மருந்தை எப்படி உணவாக மாற்றுவது? அன்றாட வடை அல்லது எப்பொழுது பார்த்தாலும் உருளைக்கிழங்கு பொரியல், சிப்ஸ் பொரியல், சிப்ஸ் என்று வறுவல் 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 என்று போனால் இவ்வளவு எண்ணெயை ஒரு உடலால் எப்படி கையாள முடியும் என்று நீங்கள் தான் எனக்கு சொல்லுங்கள். ஒரு உடம்பை எப்படி கையாளுவது? கலப்பட எண்ணெயை வாங்கி கொண்டிருந்த பொழுது தாவர எண்ணெய் என்று சொன்னா அது எந்த தாவரம் அவனு சொல்லல, நம்மளும் கேட்கல. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் தாவர எண்ணெய் சொல்லிதான் கேள்வி கேட்டிருப்போம். வெஜிடபிள் ஆயில் சொல்லிட்டான், அப்ப கேள்வி கேட்கக்கூடாது. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் கேள்வி கேட்கும்? அவனு சொல்ல பெரும்பாலும் தவிட்டு எண்ணெய் தான், இந்த பருத்தி கொட்டை எண்ணெய் இதெல்லாம் தான் கலந்தா இதை சட்டப்படி எதிர்கொள்ள முடியும். ஏன்னா காட்டன் சீடு ஆயில் லேபிள்ல போட்டுதான் வந்துச்சு வெஜிடபிள் ஆயில். யார் அதை போய் பார்த்தா? அந்த பூரிக்கு முன்னாடி ஒரு பையன் டைவ் அடிச்சா, ஒரு தாத்தா டென்னிஸ் விளையாண்டாரு எண்ணெயில பூரி சாப்பிட்டு, அவ்வளவுதான். இதுதான் சிக்கல், இதுதான் பிரச்சனை என்று பேசிக்கொண்டு செக்கு எண்ணெய் வந்துருக்கு. செக்கு எண்ணெயிலும் மரசெக்கு எண்ணெய் தான் நல்லது, இரும்பு செக்கு எண்ணெய் கெட்டது என்ற புரிதல். இது நல்ல முன்னேற்றம் தான், இது தேவையான மாற்றம். இந்த மாற்றத்தை நானும் என்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து இந்த மாற்றத்தை பராமரிக்கிறோம், இந்த மாற்றத்தை வளர்த்தெடுக்கிறோம், வலுப்படுத்துகிறோம், அது வேறு. ஆனால் அமுதம் என்பதற்காக இதை ஏன் வண்டி வண்டியாக இறக்குமதி செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு குடிக்க வேண்டும்? அதுதான் என்னோட கேள்வி. ஏன் இவ்வளவு பயன்படுத்த வேண்டும்? ஏன் எண்ணெயில் பொரித்தவற்றை வறுத்தவற்றை இவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு உடல் நலத்தின் அடிப்படையிலும் பதில் சொல்ல முடியாது, எந்த அடிப்படையிலும் பதில் சொல்ல முடியாது. ஒரு பழக்கம், அவ்வளவுதான். இது தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். உணவுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் அதை பற்றி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. கருத்து சொல்வதை நானும் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் அது பழக்கம், அது வேறு, அது மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் உணவு கொள்கை என்று வரும் பொழுது அன்றாடம் பயன்படுத்த போகிறோம். வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை அதுதான் நமக்கு
ஆற்றல் தரப்போகிறது எனும் போது அந்த உணவு கொள்கையில் சமரசம் இருக்கக்கூடாது. ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது வேறு. அதைவிட மோசமானது உணவில் புரிதல் குறைபாட்டோடு நடந்தது. இப்படி அதிகப்படியான எண்ணெய், அதிகப்படியான நெய், காலையில் எழுந்தவுடன் பாதாம், பிஸ்தா, முந்திரி, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதை தாண்டி இந்த மாதிரி காலையில இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்றால், இப்ப வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுகிறார்கள் என்று நான் எப்படி தெரிந்து கொண்டிருந்தால், நீண்ட காலமாக சர்க்கரை நோய்க்கு ஏதோ ஒரு பாடா போன மாத்திரை மருந்து சாப்பிட்டு ரொம்ப முடியாமல் இருந்த ஒருத்தருக்கு வைத்தியம் பார்த்த பொழுது அவர் கேட்ட சந்தேகம், அதெல்லாம் நிறுத்திக்கலாம் சார், காலையில பாதாம் பிஸ்தாலாம் அதெல்லாம் நிறுத்த வேண்டியதில்லை அப்படின்னு. எனக்கு பாதாம் பிஸ்தா நீங்க சாப்பிடுறீங்க, பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் பத்திய காலத்திலே சாப்பிடாம இருங்க அப்படின்னா, அது அப்ப உடம்புல சத்துக்கு என்ன பண்றது? உடம்புல சத்துக்கு என்ன பண்றது அவர் ஏன் கேட்கிறாருன்னா, எந்திரிச்சு நடமாடுறதுக்கே சத்து இல்லை. நீங்க ஏதோ அவர் போய் மலையை பிறக்கப்படுத்து கேட்டுருக்க, எந்திரிச்சு நடமாட முடியல. வேகமாக நடக்க முடியாதவர்கள், மூச்சு வாங்குபவர்கள், படியேற முடியாதவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கேடுகட்ட உணவு பழக்கத்தில் இருக்கும். இப்பொழுது செக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், கடலெண்ணெய்க்கு ஆதரவாக மரபு என்ற பெயரிலேயே கலந்துக்கூடிய பரப்புரை என்னன்னா, கடல் எண்ணெயில அந்த சத்து இருக்கிறது, நல்லெண்ணெயில இந்த சத்து இருக்கிறது ஆரம்பிச்சாங்க. இதையும் நாசமாக்கி விட்டுதான் ஓய்வு. இதை எப்படியாவது ஏற கட்டி 4 பேருக்கு நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கிற வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங்கை நிறுத்தவே போகுது. சத்து இருக்கிறது என்பது இல்லை என்றால் நீ சாப்பிட மாட்டேன். இப்பதான் உனக்கு அதுல என்ன மினரல் இருக்குன்னு தெரிஞ்சா நீ வாயில வைப்ப, இல்ல நீ சாப்பிட மாட்டேன். இவ்வளவு காலமா இப்படிதான் நல்லெண்ணெய் சாப்பிட்டாங்களா? தாத்தன் பாட்டன் அவன் கொடுத்த சொத்து தானே, நீயா கண்டுபிடிச்சா? இல்ல, கடலையை நீ கண்டுபிடிச்சியா, எள்ளு நீ கண்டுபிடிச்சியா, தேங்காய்க்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? புதிதாக நீ கண்டறிந்த ஒரே ஒரு எண்ணெய் வித்து எது? ஒண்ணு கிடையாது. ஒரு எண்ணெய் வித்து கண்டுபிடிக்கப்பட்டதா கிடையாது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, நான் உணவா பயன்படுத்துறதில்ல. கண்டுபிடித்தவர்களுக்கு இதிலே மினரல் இருக்கிறதா, வைட்டமின் இருக்கிறதா என்பது தெரியாது. வாங்கி பயன்படுத்தும் உனக்கு இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் வாங்குவீங்க நீங்க. உடனே அந்த செக்குக்காரங்க பல பேர் இந்த பிரச்சாரம், இது சாப்பிட்டா சக்கரை குறையும், இது சாப்பிட்டா கொழுப்பு இருக்காது, இந்த கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இப்படியெல்லாம் அது மரபு வழி, மரபுவின் பெயரால் நடந்தாலும் சரி, நவீனத்தின் பெயரால் நடந்தாலும் சரி, மாற்று மருத்துவம் என்ற பெயரால் நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் இந்த சிந்தனை வணிகமயமானது, வணிகத்தனமானது, நிராகரிக்கப்பட வேண்டியது. எந்த உணவையும் அந்த உணவின் சத்துகளால் பார்க்காதீர்கள். இது நம்முடைய மரபு உணவு என்ற ஒரு காரணத்தை தாண்டி உங்களுக்கு இரண்டாவது காரணம் தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் மரபு உணவு என்று சொல்லும் பொழுது இது காலகாலமாக உண்ணப்பட்ட உணவு என்ற நிரூபணம் அதற்குள் பொதிந்திருக்கிறது. அதுதான் மரபு. மரபு உணவை உணவாக உட்கொள்வதற்கு காரணங்கள் தேவையில்லை. மரபு என்ற சொல் போதும். மரபு என்ற சொல்லை வைத்துக் கொண்டு இதை சாப்பிட்டால் அது வராது, அதை சாப்பிட்டால் இது வராது என்று பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பேச்சை நம்பாதீர்கள். அது பொய். அது அவர்கள் தெரிந்து சொல்லலாம் அல்லது தெரியாமல் சொல்லலாம். அது பொய். பால், எண்ணெய், பருப்பு, பயறு இவற்றோடு நாம் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டியது முட்டை. எல்லா முட்டையும் காற்றை அதிகமாகத்தான் வைத்திருக்கும். அதிகமாக முட்டை சாப்பிடலாம். உதாரணத்துக்கு ஆம்லெட் அதிகமாக சாப்பிட்டா காற்று அதிகமாகும். ஆம்லெட் சாப்பிட்ட உடனே ஏப்பம் வரும். ஆம்லெட் சாப்பிடக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆம்லெட் சாப்பிட்ட உடனே ஏப்பம். மிக அதிக சூடான உணவை அந்த சூடு தணிவதற்குள்ளாக உடலுக்குள் தள்ளினால் உடலில் காய்ச்சல். மிக சூடான உணவை அப்படியே சாப்பிடக்கூடாது. நாக்கு அனுமதிக்காத வெப்பத்தை வயிற்றுக்குள் நுழைக்கக்கூடாது. நாம் பருப்பு பானங்கள், மிக குளிர்ச்சியான பானங்கள், மிக குளிர்ச்சி, மிக சூடு, இது இரண்டுமே உடலுக்கு ஆகும். இது இரண்டுமே உடலில் வாதத்தை அதிகரிக்க செய்யும். எல்லாவற்றையும் விட மேலாக எவர் ஒருவர் தன்னுடைய மனநிலையை பதட்டத்தில் வைத்திருக்கிறாரோ அவருடைய உடலில் காற்று எப்பொழுதும் புயலாக சூறை காற்றாக வீசிக்கொள்ளும்.
ஏனென்றால் காற்று என்பது ஆற்றல் கடத்தும் பூதம். ஒரு இடத்தில் இருக்கும் ஆற்றலை இன்னொரு இடத்திற்கு கொண்டு வருவதும் சுழல்வதுதான் அதன் வேலை. காற்று ஆற்றல் கடத்தக்கூடியது. நீங்கள் தீவிரமாக சிந்தித்தால் உங்களுடைய மூளை நரம்பு இயக்கமும் அல்லது ஒட்டுமொத்த உடல் இயக்கமும் உங்கள் சிந்தனையின் தீவிரத்திற்கு ஏற்றால் போல உடல் இயக்கமும் தீவிரமாக தான். இப்பொழுது நீங்கள் யார் மீதோ கோபமாக இருக்கிறீர்கள். அந்த யாரோ ஒருவர் எதிரே இல்லாத பொழுதுதான் உங்களுக்கு அதிக கோபம் வரும். அந்த யாரோ ஒருவர் மீது உள்ள கோபத்தை வேறு ஒருவர் மீது காட்டவில்லை என்றால் தூக்கமும் வராது. இப்பொழுது நீங்கள் அதிக கோபத்தில் வேறு ஒருவர் மீது இருக்கும் பொழுது அவரிடமிருந்தே ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவரிடம் அந்த கோபத்தை காட்டிவிட்டால் முடிந்து விடுமே. எதுவுமே நம்ம முடியக்கூடாது, எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பல்வேறு காரணங்கள் அவரிடம் கோபத்தை காட்ட முடியாது, கோபத்தை காட்டவில்லை. அவரிடம் இனிமையாக பேசி வைத்தாகிவிட்டது. எதிரே இந்த கதாபாத்திரம் கணவனாக இருந்தால் மனைவி எதிரே இருக்கிறார், இந்த கதாபாத்திரம் மனைவியாக இருந்தால் கணவன் எதிரே இருக்கிறார். இப்பொழுது அந்த எதிரே இருக்கக்கூடிய கதாபாத்திரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வழக்கத்துக்கு மாறான புன்னகையோடு வந்து இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் போலியாக புன்னகைத்தாலும் உடம்பிலே காற்று எரிகிறது. ஏனென்றால் வாய் சிரிக்கிறது, வயிறு துடிக்கிறது, எரிகிறது. இந்த சூழல் எல்லாருக்கும் எல்லா நாட்களிலும் இருக்கக்கூடியது. கோபத்தை கட்டுப்படுத்தும் பொழுது மனநிலையில் உள்ள பதட்டத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளே வைத்து அமுக்கும் பொழுது உடல் முழுவதும் ஒரு பதட்டம் உருவாகும். மனதில் தான் பதட்டம், ஆனால் அந்த பதட்டம் உடலுக்கு வருகிறது. காற்று தாறுமாறாக வேகமாக செயல்படுகிறது என்றால் மனம் ஏற்கனவே கெட்டு போய்விட்டது என்று பொருள். ஆகாயத்திலிருந்து காற்று உருவானது. ஆகாயம்தான் காற்றை கட்டுப்படுத்தும். ஆகாயம் என்பது நம்முடைய மனம்தான். உங்கள் மனம் உங்கள் ஆகாயம். உங்கள் மனம்தான் உங்களுடைய காற்றை கட்டுப்படுத்தும். நீங்கள் அமைதியாக இருந்தால், உங்கள் மனம் இன்பமாக இருந்தால் உங்கள் உடலில் காற்று விழுவதற்கு வாய்ப்பு. நீங்கள் பதற்றம் அடைபவராக இருந்தால் அல்லது உணர்ச்சி வசப்படுபவராக இருந்தால், எளிதில் உணர்ச்சிக்கு ஆட்படுபவராக இருந்தால் உங்களுடைய உடலில் காற்று சீராக இருப்பதற்கு வழிவகையே கிடையாது. உங்களை மற்றவரால் உணர்ச்சி வசப்படுத்திவிட முடியும் என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் உடலில் ஆரோக்கியம் தங்காது. ஏனென்றால் உங்கள் உடலில் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய காற்று உங்கள் மனதிற்கு கட்டுப்படுகிறது. உங்கள் மனமோ எதிரே இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு கட்டுப்படுகிறது. உங்கள் உயிரை அவர்தான் கட்டுப்படுத்துகிறார். அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் உங்களை வந்து சேரும் பொழுது மூச்சு முட்டுகிறது. தகவல் தான் அதிர்ச்சியானது. ஏன் மூக்கிலே மூச்சடைக்க வேண்டும்? ஏன் நுரையீரல் தன்னுடைய செயல்பாட்டை சுருக்க வேண்டும்? தகவல் அதிர்ச்சியானது. அந்த தகவல் மனதிற்குள் போனது. மனம் பதறியது. மனம் பதறினால் காற்று நடுங்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய வாத நோயாளிகள், இப்பொழுது இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இதய நோயாளிகள் மனப்பதற்றத்தினால் இதய நோயாளியானவர். இதய வலி என்பது வெறுமனே இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளால் வருவது அல்ல. அடைப்பு எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இரத்த நாளங்களில் தேக்கம் பெரும்பகுதியில் இருக்கும், அல்லது எல்லோருக்கும் கூட இருக்கும். அது சிலருக்கான நோய் அல்ல, அது பெரும்பான்மையாருக்கான உடலுடைய இயல்பான வளர்ச்சி போக்கு. யாருக்கு நெஞ்சு வலி வரும் என்றால், யார் ஒருவருடைய மனம் அதிகமாக பதற்றம் அடைகிறதோ, யார் ஒருவருடைய உடலில் காற்று திடீரென கிளம்பி பயணிக்கிறதோ அவருடைய இரத்த நாளத்தில் உள்ள அடைப்பு வலியை ஏற்படும். அதுதான் மாரடைப்பு. ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கேட்டால் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு சாய்ந்தார் என்று கேள்விப்படுகிறோம், பல நேரங்களில் பார்க்கிறோம். அந்த தகவலுக்கு ஏன் மார்வலிக்க வேண்டும் என்றால், அந்த தகவல் காற்றை தூண்டும். காற்று தூண்டப்பட்டு புயல் வீசினால் இதயத்தில் வலி ஏற்படும். இதயத்தில் வலி உடனே வருகிறதா? இல்லை. தலைவலி வரும் தொடக்கத்திலே. பிடிக்காத முகத்தை பார்த்தால் தலைவலி வரும். பிடிக்காத திரைப்படத்தை பார்த்தால் தலைவலி வரும். பிடிக்காத இடத்திற்கு போனால், நம்முடைய இடத்துக்கு பிடிக்காத யாராவது வந்தால் வருகிறதா இல்லையா? பிடிக்காத நாற்றம் எடுத்தால் தலைவலி வரும்.
எது நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ அந்த ஒவ்வாமை வந்தால் தலைவலி வரும். ஒரு பக்கம் தலைவலி, பிடிக்காத ஒன்று இருக்கிறது இங்கே, அல்லது பிடிக்காத ஒன்றுக்குள் நீ சென்று விட்டாய் என்று மனம் பதட்டம் அடையும் பொழுது உடலில் காற்று தூண்டப்படும். காற்று அதிகரித்தால் அது வலியாக மாறும். முதல் வலி தலைவலி. அது வரும் பொழுதே இது நமக்கு ஒத்து வராதது என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து விலக வேண்டும், அல்லது அதை விலக வேண்டும். இதுதான் சர்வைவல், இதை தவிர வழி இல்லை என்ற அறிவுரைகளை தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அந்த வலிக்கு மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டு தொடர்ந்து அந்த ஒத்துவராத சூழலில் இருந்தால், ஒத்துவராத மனிதர்களோடு இருந்தால், மனப்பதட்டத்திலே இருந்தால், காற்று தொடர்ந்து புயலாக வீசி வீசி தலைவலி ஒரு கட்டத்தில் இருதய வழியாகவோ சிறுநீரக வழியாகவோ மாறும். ஆக மனம் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் பதற்றமடையாத தன்மை வேண்டும். எந்த சூழல் வந்தாலும் இந்த சூழலில் இருந்து நாம் மீண்டெழ முடியும், மீண்டெழுவோம் என்ற உண்மையை புரிந்து வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஏதேனும் ஒன்று வேண்டும் என்றால், ஏதேனும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் நாம் முயற்சி கூட அதிகமாக செய்ய வேண்டியதில்லை. ஆழமாக அந்த மாற்றத்திற்காக விரும்ப வேண்டும் என்ற உண்மையை தெரிவிக்க வேண்டும். அந்த மாற்றத்திற்காக நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த மாற்றத்திற்கான விருப்பத்தில் நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அசையாமல் இருக்க வேண்டும். என்ன ஆனாலும் அந்த விருப்பத்திலிருந்து மாறாமல் இருந்தால் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். உடலில் காற்று மிகாது, மனம் அமைதியாக இருக்கிறது. உணவு பழக்கங்கள் சீராக இருக்கின்றன. இரவு பொழுது கண்விழிப்பதில்லை என்ற இந்த 3 விதிகளை கடைபிடித்தால் அந்த உடலில் இருந்து எவ்வளவு காற்று அங்கே சேகரமாகி இருந்தாலும், வயிறு ஒரு பந்து போல் இருந்தாலும் காற்று வெளியேறும். மீண்டும் உடல் இழைக்கும், வயிறு ஒட்டும். வாதம் உங்களுடைய உடலில் இருந்து வெளியேறும். வாதம் உடலில் இருந்து வெளியேறினால் நீங்கள் எல்லா நோய்களில் இருந்து விடைபெறுகிறீர்கள் என்று பொருள். ஏனென்றால் காற்றுதான் உயிரை பாதுகாக்கிறது. காற்று கெடுவதால் தான் உடலில் நோய் வருகிறது. வாதம்தான் மூலமானது. பித்தமும் கவமும் அதை தொடர்பவை. வாதத்தை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்றால் இந்த விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிப்பதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சில குறிப்புகளை கூறுகிறேன். ஒன்று, அதிகாலையில் நேரத்திற்கு விழிப்பது. காலை உணவாக மிதமான உணவுகள், கஞ்சி, கூழ் போன்ற உணவுகளை காலை உணவாக கொள்வது. காலை உணவு 2 வகையான சட்னிகள், ஒரு சாம்பார், சில பல தோசைகள், உடலோடு சேர்ந்த இட்லிகள் என்றெல்லாம் இருந்தால் வயிறு பலூனாகவோ பந்தாகவோ தான் இருக்கும். காற்று மிக அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் காலை நேரத்தில் இளம்பசி இருக்கும். இளம்பசி கஞ்சி தான் நல்ல உணவு. கஞ்சி அல்லது புட்டு. கேரளாவில் எல்லாம் புட்டு அதிகமாக சாப்பிடுவோம். நம்முடைய ஊருக்கு அது சிறந்த உணவு தான் புட்டு, இடியாப்பம். அதை விட கஞ்சி, ஒரு நாளைக்கு ஒரு வகை சீர்தானிய கஞ்சி. இன்றைக்கு சாமி கஞ்சி, நாளைக்கு தினை கஞ்சி, குதிரைவாளி கஞ்சி, இப்படி பல வகையான கஞ்சி வகைகள். சீர்தானிய கஞ்சிகளை நான் சாப்பிட சொல்வது, அதை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் சரியாகும், சுகர் சரியாகும் என்பதற்காக கிடையாது. அது நம்முடைய உணவு, அவ்வளவுதான். அதற்கு மேல் எனக்கு காரணம் தேவையில்லை. அதற்காகத்தான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வகையான சீர்தானிய கஞ்சி. அரிசியை கூட பல வகையான அரிசியை வாங்கி பயன்படுத்தும். ஒரே அரிசியில் சாப்பிடாமல் மாப்பிள்ளை சம்பா, கவுனி, கிச்சிலி சம்பா, இப்படி பல வகையான அரிசிகள் இருக்கின்றன. இந்த அரிசி வகைகள் எல்லாம் ஒரே அரிசி அதிகமாக வாங்குவதை விட இதுல 5 கிலோ, அதுல 2 கிலோ, 3 கிலோ என்று அப்படி வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கலாம். என்னவென்றால், மாப்பிள்ளை சம்பா போன்ற தடிமனான பழுப்பு நிறம் கொண்ட, கருமை நிறம் கொண்ட அரிசிகளை எல்லாம் நீங்கள் காலையில் ஒரு 100 கிராம் 200 கிராம் மட்டும் எடுத்து போட்டு, ஒரு போல அரிசி போட்டு சோறு வடித்து அந்த கஞ்சியை வைத்துக் கொள்ளும். அந்த சோறை கூட யாருக்காவது கொடுத்து விடலாம். அந்த கஞ்சி தான் மருந்து. அந்த கஞ்சி அருமையான உணவு. அது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலே பசி வந்தால் அதை அருந்தலாம், அல்லது காலை உணவாகவே அந்த கஞ்சி அருந்தலாம். அற்புதமான உணவு. தானியங்களில் அரிசியில் கஞ்சி வைப்பது, வடிகஞ்சி பருகுவது. அதன் பிறகு இது காலையில் இளம் பசி எடுத்த பிறகு சாப்பிட வேண்டியது. அதன் பிறகு பசிக்கும் பொழுது மதிய பசி பெரும்பாலும்
முன்னேறத்துக்கே வந்துவிடும். இதை நீங்கள் கடைபிடித்தால் முன்னேறத்துக்கே பசி ஒரு 11-12 மணிக்கெல்லாம் பசி வரும். இப்ப நாளெல்லாம் காலை உணவே சாப்பிடுவது கிடையாது. 11 மணிக்கு பசிக்கும், மதிய உணவு சாப்பிடுவது, அவ்வளவுதான். எப்பொழுதாவது காலை உணவு சாப்பிடுவது, கிட்டத்தட்ட சாப்பிடுவதே இல்லை. அந்த ஒருவேளை உணவு தான். இரவு பசித்தால் மிக குறைவான உணவு. நன்றாக சாப்பிடுறது ஒருவேளை உணவு தான், அவ்வளவு போதும். இதை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நான் 3 வேளைக்கே சொல்லிடுறேன். காலை பசி, இளம் பசி, அதற்கு கஞ்சி வகை உணவுகள். மீண்டும் பசி எடுக்கும் போது நல்ல உணவு. அதில் பருப்பு இருக்கலாம், குறைவாக இருக்க வேண்டும். குழம்பு தண்ணி நீர்த்த குழம்பாக இருக்க வேண்டும். புளி இருக்கலாம், குறைவாக இருக்க வேண்டும். எண்ணெயில் பொரித்தவை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். தாளிப்பதோடு நிறுத்த வேண்டும். வறுவல், பொரியல் ஆகியவற்றையெல்லாம் இயன்றவரை தவிர்க்க வேண்டும். எந்த காய்கறியும் சாப்பிடலாம், எல்லா காய்கறியும் சாப்பிடலாம். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை சாப்பிடலாம். அசைவம் உண்பவர்கள் பிராய்லரை மட்டும் ஒதுக்கிவிட்டு உங்களுடைய உணவு எதுவோ அதை நீங்கள் சாப்பிடலாம். மதிய உணவு இப்படியாக இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு ரசம், முருங்கைக்கீரை ரசத்தை விட மொரிங்கா சூப் மிகவும் சிறப்பானது என்று சொன்னால் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா மொரிங்கா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல், தெரியுமா உங்களுக்கு? நீ பார்த்ததில்லை. மொரிங்கா என்று அடியுங்கள் வரும். அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி. முருங்கைக்கீரை மிகச்சிறந்த மருந்து. அது முருங்கை ஒன்றே போதும், மிளகு போல அது முருங்கை ஒன்றே போதும் எல்லாவற்றுக்கும். அதை பயன்படுத்தும் முறை தெரிய வேண்டும். ஆனால் உணவாக பயன்படுத்தும் போது முருங்கைக்கீரை ரசம் வைப்பது, முருங்கைக்கீரை ரசம், அதாவது தமிழில் சூப். முருங்கைக்கீரை ரசம் வைப்பது, வைத்து ஒரு சிறு குவளை ரசம் மாலை நேரத்தில் பருகுவது. உடலில் எந்த தொந்தரவு இருந்தாலும் இதை பருகலாம். இரவு உணவு நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னேறத்திற்கு பசித்தால் முன்னேறத்தில் சாப்பிட வேண்டும் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பது, 7 மணி ஆச்சு இன்னும் ரெடியாக இல்லையா, பேச கேட்டியா இல்லையா என்று வாக்குவாதங்களில் ஈடுபடுவதெல்லாம் நிர்வாகம் பொறுப்பேற்கிறது. பசித்தால் ஆவியில் இருந்த உணவு அல்லது மதியத்தில் மீந்த உணவு அது போதுமானது. இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை கடைபிடித்து நேரத்திற்கு கொடுத்து அதிகாலையில் இயல்பாக விழித்து மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு குளிர்ச்சியான பொருள், மிக குளிர்ச்சி, மிக சூடு, இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு உணவு பழக்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால், நீங்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு உணவு பழக்கத்தை உருவாக்கவில்லை, ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கி இருக்கும் போதே இன்னொன்றையும் செய்திருக்கிறீர்கள். ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு செயலில் நீங்கள் இறங்கியிருக்கிறீர்கள். எப்படி என்றால், இப்பொழுது நான் சொன்ன பட்டியலில் நம்முடைய மண்ணில் நம்முடைய விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பொருளாதாரம் இப்பொழுது இதை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய விவசாயிகளை சென்றடையும், உங்கள் உடல் நலமடையும், நம்முடைய விளைநிலங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் வந்து சேரும். அடுத்ததாக இந்த உணவு பழக்கத்தையும் இந்த வாழ்க்கை முறையும் நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் உடலில் வாதமும் பித்தமும் கபமும் மிகாது அல்லது மிகுந்திருந்தாலும் அவை குறையும். நீங்கள் மருந்து நிறுவனங்களின் பிடியிலிருந்து வெளியேறி விடுகிறீர்கள். ஒரு தற்சார்பான வாழ்க்கை முறையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். எவரை கண்டு மஞ்சாமல், நோய்களை பற்றி துளியும் அஞ்சாதீர்கள். எது வந்தாலும் அது விலகும், வந்த எதுவும் போகும், வளர்ந்த எதுவும் தேயும். இதுதான் விதி. வந்தது போகாது, வளர்ந்தது தேயாது என்பது என்று சொல்வது எல்லா அறிவியல் கொள்கைகளுக்கும் எதிரானது. ஒன்று நடந்தால் இன்று படுக்கும், இன்று படுத்தால் நாளை எழும், இவ்வளவுதான். இந்த இயக்கம்தான் பிரபஞ்சம், இந்த இயக்கம்தான் மனம், இந்த இயக்கம்தான் உடல். ஆகவே நோய்களை கண்டு துளியும் அஞ்சாதீர்கள். எது வந்தாலும் அது போகும். அது போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல விரும்பும் செய்தி. இப்படி உணவில் இந்த பழக்க வழக்கங்களை, வாழ்க்கை நடைமுறைகளில் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்து மன அமைதியோடு நீங்கள் இருந்து வாதத்தில் இருந்து வெளியேறி பித்தம் கபம் ஆகியவற்றை தடுத்து நலமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை வேண்டுதலாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.